வணக்கம். இன்னும் ஒரு செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியில் இன்றைய செவ்வாய்க்கிழமை இரவும் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய தேர்தல் இந்த மாதம் 27ஆம் தேதி இடம்பெற இருக்கக்கூடிய நிலையிலே இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய இந்த தேர்தலை போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பலரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் அந்த வேட்பாளர்கள் தங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, அதே போல கடந்த காலங்களிலே அவர்கள் முன்னாள் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களாக இருந்தால் அல்லது அமைச்சர்களாக பிரதி அமைச்சர்களாக இருந்திருந்தால் அவர்கள் இதுவரைக்கும் என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் செய்ததெல்லாம் உங்களுக்கு திருப்தியா என்பதை நீங்கள் கேள்விகள் கேட்கப் போகிறீர்கள். புதிதாக வரக்கூடியவர்கள் எதற்காக வருகிறார்கள், அவர்களுடைய எண்ணங்கள் என்ன என்பதை கூட நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், விடைகள் கிடைக்கின்ற வரைக்கும் கேள்விகள் தொடரட்டும், கேள்விகள் பிறக்கட்டும். எனவே இன்றைய தினம் உங்களுடைய கேள்விகள் பலவற்றோடு தான் நாங்கள் இந்த கலந்துரையாடலை கொண்டு செல்ல போகின்றோம். முதல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக இந்த முறை தேர்தலில் போட்டியிடக்கூடிய இந்த வேட்பாளர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளப் போகின்றோம். என்னுடைய இடதுபுறத்தில் முதலில் இருக்கின்றார் இம்முறை தேர்தலில் போட்டியிடக்கூடிய திரு குகரூபன் கணேசலிங்கம். வணக்கம் ரூபன். இதே போல அவரை தொடர்ந்து இருக்கக்கூடியவர் திரு அருணாச்சலம் ராஜலிங்கம். வணக்கம். அதே போல் அவரை தொடர்ந்து சட்டவாளராகவும் அதே நேரத்தில் தொடர்ந்து நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்திலே பயணிக்க இருக்கக்கூடியவருமான திரு லிங்க ஜோதியும் இங்கே வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இதேபோல் முன்னாள் பிரதி அமைச்சராகவும் இந்த முறை தேர்தலில் போட்டியிடக்கூடியவருமாக இருக்கக்கூடிய திரு சொக்கலிங்கம் ஜோகலிங்கம் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் ஜோகி. வணக்கம். வணக்கம் நேர்களே. இந்த 4 பேரும் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய வேட்பாளர்களாக அதனுடைய பிரதிநிதிகளாக இங்கே வந்திருக்கிறார். எனவே கேள்விகள் உங்களிடம் தான் இருக்கின்றது. முதல்ல ரூபன் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த நாடு கடந்த அரசாங்கம் 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கின்ற காலப்பகுதியில் பெருமளவான வரவேற்பு என்பது கிடைத்தது. இதனுடைய பொறிமுறை என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது, அல்லது இந்த பொறிமுறை என்பது தேவைப்படுகின்றது என்பது எல்லாருமே சொல்லினர். பெருமளவானவர்கள் வந்தார்கள். ஆனால் 2வது அரசவை அமைக்கப்படுகின்ற வேளையில் பெருமளவானவர்கள் விலகி போனார்கள். இப்போ 3வது வருகின்ற வேளையில் உங்களைப் போல நிறைய புதியவர்களுடைய வருகை ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்கள் வருகிறீர்கள் என்றெல்லாம் சொல்கிறீர்கள். உங்களுடைய தேர்தல் பரப்புரைகளை பார்க்கிற போது அப்படித்தான் இருக்கிறது. என்ன மாற்றத்தை நோக்கி நீங்கள் இதுக்குள்ள வாரீங்க? முதலாவதாக தொடர்ந்த ஒரு 5 வருடம் பயணிப்பின் போது சில மக்களிடம் சென்றடையவில்லை என்றதுக்கான சில மாற்றங்கள் நிர்வாகத்திலே பிரச்சனைகள் நாங்கள் பார்த்தளவில்லை. ஸோ அந்த மாற்றங்கள் கட்டாயம் தான் மக்களிடம் இன்னும் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் மக்களிடம் சென்றடையும். ஸோ அந்த அதனால் செயற்திட்டங்கள் மக்களுக்கு இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரலைன்னு சொன்னீங்க. என்ன போய் சேரலை மக்கள்கிட்ட? செயற்திட்டங்களோ அல்லது ஆதரவு போய் சேரவில்லை என்று சொல்லவில்லை, போய் சேர்ந்திருக்கு. ஆனால் இன்னும் வீரியமாக அல்லது முழு மக்களையும் சென்றடையணும்ன்றது. என்ன காரணம் அது? அது பல காரணங்கள். அது ஒன்று இப்போ எங்களோட செயற்திட்டம் வெளியில் போகிறதுக்கு பழைய இருந்த இதுகளுக்கான சரியான ஊடகங்கள் எங்களுக்கு இருக்கையில் அதோடு எங்களோட செயற்திட்டம் உடனடி விளைவுகள்ன்றதை மக்கள் எதிர்பார்க்கினேன். அந்த விளைவுகள் உடனடி விளைவுகள் எங்களுக்கு இது வரையில இல்லை. ஒரு 10 வருஷமாக நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கு, நிறைய செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அடுத்தது ஊடகம் என்று சொன்னீங்க. எனக்கு தெரிந்து ஐபிசி தமிழின் ஊடாகவே இப்போ கூட உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை நாங்கள் தந்திருக்கிறோம். 2 மணி இந்த நிகழ்ச்சி போகும்போது உங்களுடைய பரப்புரைகள் நீங்கள் செய்திருக்கக்கூடியவங்க சொக்கலிங்கம் ஜோகலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் இதே ஊடகத்தில் பல தடவை மக்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ ஊடகங்கள் என்று பார்க்க நாங்களே பல வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறோம். அப்போ போய் சேரலை என்று சொன்னால் நீங்கள் சொல்கிற அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளலன்றது வேறு எதுவும் காரணங்கள் தேவை இல்லையா? அப்போ இருக்குது, ஊடகத்தை தாண்டி இருக்குது. செயற்திட்டங்கள் இப்போ மக்கள் அதாவது ஒரு முடிவு கிடைக்கணுமன்ற முடிவை எதிர்பார்க்குற மாதிரி செயற்திட்டத்தின் ஒரு முடிவு எதிர்பார்க்கணும் கட்டாயம் அது இல்லை. ஆனால் அது அரசியல் இதுகளில் ஒரு முடிவு காலதாமதங்கள் ஆகிற இது இருக்குது. ஸோ போராட்டம் மாதிரி இன்றைக்கு அடித்தா நாளைக்கு வெல்வோம்ன்ற அந்த சூழ்நிலை இல்லை. ஸோ இது அரசியல் ஒரு 6 மாத நீடிப்பு, 1 மாத நீடிப்பு, அதில் எதிர்பார்த்த பலன்கள் இல்லாமல் இருக்குது. ஒரு விட்டுக் கொடுப்பு அரசியல்களில் இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாத்தையும் இல்லாமல், விட்டுக் கொடுப்பு அரசியல் இல்லாமல், இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் செய்வீங்க, அதுதான் உங்களுடைய மாற்றமா? விட்டுக் கொடுப்போல முற்றுமுழுதாக அப்படி என்றதில்லை, இயன்றளவு எங்களால் முடிந்த அளவு நாங்கள் அந்த இதுகளில் செய்வோம்ன்ற மாற்றங்களை வேண்டித்தான். முன்னாள் எம்பி இருக்கிறார், ஒரு பிரதி அமைச்சர் இருக்கிறார், அதே போல் முந்தைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். இவர்களுடைய செயற்பாடுகள் உங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்கா? திருப்தி இருக்குது. மக்கள் மத்தியில் போகலைன்றது தான் இன்னும் போகையில். அதாவது ஒரு பெரிய அளவில் போகல, ஆதரவுகள் குறைவாக இருக்கிறது தான் ஒரு குறையாக பார்க்குறது. அதான் நாடு அரசாங்கம் இன்னும் பலப்படையில்லை என்ற ஒரு இதுவும் இருக்குது. இந்த குற்றச்சாட்டு போலத்தான் இது தென்படுகிறது ஜோகி. இப்போ நாடு கடந்த அரசாங்கம் இன்னும் பலப்படை இல்லை என்ற ஒரு விஷயம் ஒன்று ஒரு புது வேட்பாளர் முன்வைக்கிறார். அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா நீங்கள்? மக்கள்கிட்ட போய் சேரல் என்ற விடயம் உண்மைதானா? வணக்கம். முக்கியமாக அது பல மக்களிடம் போய் சேர்ந்திருக்கின்றது நாடு கடந்த தமிழ் அரசாங்கம். ஏனென்றால் நாங்கள் செய்த செயற்பாடுகள் பல. நீங்கள் சொன்னது போலவும் உங்களுக்கே தெரியும், ஸ்ரீலங்காவை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு கொண்டு போகணும் என்று சொல்லி யூஎனுக்கு கேட்குள்ள
பிரதமர் உருத்தகுமாரன் அவர்களால் முன்மொழியப்பட்ட 10 லட்சம் பேர் கொண்ட சிக்னேச்சர் எடுப்போம் என்று பார்த்தா அதுக்கு 20 லட்சம் பேர் கொண்ட சிக்னேச்சர் வரையும் வந்திருக்கின்றது. அப்படி பார்க்கக்குள்ள ஸ்ரீலங்காவிலேருந்து, இந்தியாவிலேருந்து, மலேசியாவிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, யூகேலேருந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, எல்லா நாடுகள், பல நாடுகள், அனைத்து நாடுகளிலும் மக்களை ரீச் பண்ணி இருக்கின்றது என்று தான் நான் சொல்வேன். அத்துடன் இது நீங்க சொல்றது நான் நினைக்கிறேன் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் அது நடந்தது 2015ஆம் ஆண்டு. சரி, இப்போ 2015 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஜெனீவாவுடைய கூட்டத்தொடருக்கு முன்பாக ஒரு கையெழுத்து வேட்டை இன்னொன்று எடுக்கப்பட்டது. 20,000க்கும் குறைவான கையெழுத்து தான் வந்திருந்தது. வீழ்ச்சி தானே? ஆமாம். அது முதலில் எடுத்த கையெழுத்து போராட்டம் இந்த சேஞ்ச் என்ற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போய் உங்கள் பேரையும் அட்ரஸையும் போட்டு கிளிக் பண்ணி விட்டால் சரி. ஆனால் தற்போது செய்த கையெழுத்து போராட்டம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் அதனூடாக செய்யப்படும் ஒரு கையெழுத்து போராட்டம். அது சும்மா ஈஸியானது இல்லை. அவர்கள் அங்கு போட்ட பிறகு அவர்கள் ஒரு இமெயிலில் திருப்பி அனுப்புவார்கள். அந்த இமெயிலை கிளிக் பண்ணினால்தான் அது கவுண்டபிளாக எடுத்துக்கொள்ளப்படும். இது ஈஸியானது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ எங்களுடைய தமிழ் மக்கள் தொழில்நுட்ப ரீதியாக நிறைய பெரிய இடத்துக்கு வந்துடணும். அப்போ எது ஈஸி இல்லைன்றீங்க? ஈஸி இல்லைன்றது நான் முதலில் இப்போ 2 விதமாக சும்மா ஒரு ஆள்கிட்ட போயிட்டு சும்மா சிம்பிளாக கேட்குறது உண்டு, ஒரு கொஞ்சம் மெடிக்கேட்டட் பர்சன்ட்ட கேட்குற ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு கேள்வியை கேட்குறது உண்டு, ஒரு எனக்கு வருத்தம் உண்டு. அதில் சும்மா ஒரு ஆள்கிட்டையும் ஒரு மெடிசனை பற்றியும் கேட்கலாம். ஆனால் அதில் வித்தியாசங்கள் கணக்கே இருக்குது. நினைக்கிறேன் 18,000 சொச்சம் தான் 18,000 சொச்சம் வந்தது. அப்போ 20,000 கூட தொட முடியலைன்னா எங்கே அந்த பொறிமுறையில் வந்து தவறு விட்டது? இப்போ அந்த மாற்றத்தை தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் போல இருக்கு இல்லையா ரூபா? ஐயா, கட்டாயமாக அந்த மாற்றம் நிச்சயமாக அதற்கு பல செயற்பாடுகளை செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. பலர் வந்து உங்களோட கையில் தான் இருக்கு. ஆமாம், அதில் முக்கியமாக பல செயற்பாட்டாளர்கள், உங்களோட தொடர்ந்து வேலை செய்த செயற்பாட்டாளர்கள் பலர் வந்து அதுக்கு உறுதுணையாக நின்று வேலை செய்தார்கள். நாங்கள் செய்திருந்தோம். ரைட். அந்த செயற்பாட்டிட விளைவு யூஎனிலும் பிரதிபலித்திருந்தது. இப்போது பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் அதில் கேட்டது வந்து யூகேயை கேட்ட நாங்கள் ஸ்ரீலங்காவை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு கொண்டு போக நீங்கள் சொல்கிற பதில், நீங்கள் சொல்ல வாரது விஷயம் எல்லாமே எனக்கு விளங்குது. நான் கேட்ட கேள்வி 20,000 தாண்டி உங்களுக்கு போக முடியலை என்றால் அந்த பொறிமுறையில் எங்கே பிள்ளை? அதில் பிள்ளைன்றது இல்லை. சில அப்போ நீங்கள் தானே சொன்னீங்க சரியாக இருந்திருந்தால் 20,000 தாண்டி வந்திருக்கலாம், ஒரு பெரிய அளவு அமௌண்ட் வந்திருக்குமே. இங்கே ஏன் வேற இல்லை? அதை செயற்படுத்தின அதை முன்னெடுத்த எம்பி பிழைன்றீங்க? இல்லை, அதில் அவர்கள் இதில் பிழைவிட்டால் அப்படின்னா நாங்கள் எல்லோருமே பிழை என்றான்னு சொல்ல நீங்கள் திரும்பி வருவீர்கள். ஆனால் முக்கியமாக அதை செயற்படுத்தும் போது பலர் உண்மையாக அதில் வந்து அட்ரஸை கொடுப்பதற்கு தற்போதெல்லாம் ஒரு அட்ரஸை கொடுங்கள், இதில் இப்படி அதை செய்யுங்கள் என்றால் பலர் இருக்கிறார்கள். அதை நாங்கள் செய்து விட்டோம், அட்ரஸ் கொடுக்க விருப்பம் இல்லாதவர்கள் பலர் இருக்கின்றார்கள். என்றாலும் இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தான் போகின்றது, அங்கும் கூட அட்ரஸ் எல்லாம் தான் இருக்குன்ற சொன்னாலும் செய்வதற்கு பலர் முன்வரவில்லை என்பதும் ஒரு இது இருக்கின்றது. அதை நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளும். ஆனால் கூறுவன் நீங்கள் எவ்வளோ காலமாக நாடு கடந்த அரசாங்கத்தோடு தொடர்ந்து வேலை செய்கிறீர்கள்? 5-6 வருடங்கள். 5-6 வருடம் செய்கிறீங்க. ஒரு நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சராவோ அல்லது ஒரு பிரதி அமைச்சராவோ அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் தான் இப்படியான செயற்பு திட்டங்களை செய்யணுமா? ஏன் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு செயற்பாட்டாளராக இருந்து? அதுக்கான அந்த செய்ய முடியாது என்று சொல்லல. அது எப்படியான இதுன்றால் ஒரு பொறுமுறை, ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் நாடு கடந்த அரசாங்கம் ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ நான் போய் எடுத்த வீச்சுக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்டை செய்கிறன்றது செய்ய முடியணும் இல்லையா? அந்த கட்டமைப்பு அப்படி தான் இருக்கிறது. செய்ய விடினம் இல்லை, விடுவினை இல்லைன்றதில்ல. நாங்கள் அதை கோஆர்டினேட் பண்ணி கதைப்படிகள் செய்திருக்கிறோம். ஸ்போர்ட்ஸ்லேருந்தோ இல்லை இருபத்தானமே நம்ம அந்த கெப்பாசிட்டி அந்த இதில் நாங்கள் செய்திருக்கோம். இப்போ அது வந்து இப்போ சைன் எடுக்கிறது கூட, இந்த 10,000 1 லட்சம் சைன் எடுக்கிறது கூட இப்போ அது வந்து தனியாக அவரால் மட்டும் எடுக்கப்பட்டது அல்ல, ஒரு அமைச்சருக்காக எடுக்கப்படுறதுன்ற இல்லை. ஒரு கேபினெட் மீட்டிங் அது கூடப்பட்டு இங்கே ஒரு ஆள் நியமிக்கப்படுகிற அந்த செயற்திட்டத்துக்கு ஒழிய அதுக்கு கீழே கூட 2-3 கோஆர்டினேட்டர்ஸோ அல்லது அதை செய்யக்கூடிய இது வந்து செய்யணும். இப்போ நாங்கள் எங்களை செய்ய விடையில்லை என்ற அப்படியே நான் குற்றச்சாட்டுகளுக்கு வரவில்லை. அந்த செய்யும் அந்த பொறிமுறையில் இன்னும் வேகமாகவோ அல்லது இன்னும் ஒரு 3 இது பண்ணி இந்த அப்ரோச்சுவல் டிஃப்ரெண்ட் இருந்தால் அந்த 1 லட்சம் எடுத்திருக்கலாம்ன்றது என்ன நம்பிக்கை. அது மேபி அதை 50,000 70,000 கொண்டு வந்திருக்கலாம். அந்த காலங்கள் அதில் நிர்ணயிச்சிருந்தால் அதை கொண்டு வந்திருக்கலான்னு எங்களுக்கு நம்பி. லிங்கஜோதி, உங்களுடைய இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துடைய தேர்தல் தொடர்பாக உங்களுடைய பரப்புரை எடுத்து பார்த்தால் எங்களுடைய உறவுகளினுடைய கண்ணீருக்கும் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் நீதி கிடைக்கும் வரைக்கும் போராட எதிர்வரும் ஆண்டுகளில் புரட்சிகரமான மாற்றங்கள் உருவாக உங்கள் வாக்கினை செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. என்ன புரட்சிகரமான மாற்றம் அது? நேரலுக்கு வணக்கம். என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் ஒரு முக்கிய காலகட்டத்தில் இருக்கிறோம். எங்களுடைய சுதந்திர போராட்டத்தில் சிலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள்
ஆயுத புரட்சி மௌனிக்கப்பட்டதனால் சுதந்திர போராட்டமே முடிவுக்கு வந்துவிட்ட என்ற எண்ணத்தில் சில பேர்கள் இருக்கிறார்கள். பலருக்கு மனத்தளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்பட்டிருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற விஷயம். மக்கள் உண்மையில கொஞ்சம் சோர்வோடு இருக்கணும்ன்றது எல்லாருக்கும் தெரியும், பார்க்குறாக்களும் பல பேருக்கு தெரியும். நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு நான் முதல் இதுக்கான பின்புலத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தினால்தான் நான் இன்னத்தை என்ன நோக்கத்துக்காக இந்த அமைப்பில் சேர்வதற்கு முன் வந்திருக்கிறேன் என்பதை தெளிவாக உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். நான் ஒரு பதிலை சொல்லும் பொழுது அந்த பதிலை நோக்கிய கருத்துக்களை சொல்லித்தான் பதிலை வடிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம். என்னடா இப்போ நீங்கள் சொல்கிற சில விடயங்கள் மக்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், உங்களுக்கு சலிக்கக்கூடாது. என்னடா இது உங்களுக்கு முன்னுக்கு இருந்த சில அமைச்சர்களும் அதையே சொல்லலாம். அப்போ நீங்கள் கொஞ்சம் சுருக்கமாக சொன்னால்தான் நான் மிகவும் சுருக்கமாக சொல்ல போனேன். ஏனென்றால் மக்கள் மத்தியிலே இந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்னத்தை சாதிக்க போகின்றது. தமிழீழ விடுதலை புலிகளாலேயே சாதிக்க முடியாததை இந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் சாதிக்க முடியுமா என்ற மாதிரி பலவிதமான முரண்பாடான கருத்துக்கள் வெளியில் பரவி வருகின்றன. சில பேர்கள் வேண்டுமென்றே அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையான தகவல்களை பரப்பிக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இப்போ இருக்கிற கால சூழ்நிலையிலே நாங்கள் எங்களுக்கு நண்பனார் எதிரியார் என்பதை நாங்கள் முதல் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இங்கு சூழ இருக்கிறவர்கள் நண்பர்கள் என்ற முறையில் நான் என்னத்தை எங்களுடைய தமிழ் சமுதாயத்துக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால், சுதந்திர போராட்டம் மௌனிக்கப்படவில்லை, ஆயுத புரட்சி மௌனிக்கப்பட்டிருக்கிறது. நாடு கடந்த தமிழீழ அரசாங்க பொறிமுறை தலைவராலும் அவர் சம்பந்தப்பட்டவர்களாலும் ஆயுத புரட்சி சரியான முறையில் வெற்றியை தராத பட்சத்தில், நான் இந்த தோல்வி என்ற சொல்லை பாவிக்க நான் இங்கே விரும்பவில்லை. ஆயுத புரட்சி தோல்வியில் முடிந்தால் என்று நான் சொல்ல விரும்பவில்லை, அதனாலே தான் சொல்கின்றேன். ஆயுத போராட்டம் தடம் புரண்டால் வேறு காரணத்தினால் அதை எப்படி முன்னுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றதுக்கான ஒரு பொறிமுறை. உதாரணமாக இந்த தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் தான் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் குறுக்கிறக்கு மன்னிங்க, லிங்க ஜோதி சொல்லித்தான் நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளுக்கோ அல்லது மக்களுக்கோ தெரிய வேண்டியதல்ல. இப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவை இந்த நாடு கடந்த அரசாங்கம் என்ற பொறிமுறை தெரியும். அது சரி பிழைன்றது பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட உரிமை இருக்குது, அதை முடிவெடுக்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன மாற்றம்? நீங்கள் இப்போ சொன்ன கருத்தில் எனக்கு ஒற்றுமை இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெளிவாக இருக்கலாம், நீங்கள் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தில் ஒரு உள்மானத்தை அறிந்திர ஒரு இல்லை, நான் தொடர்பாக உங்களுடைய பார்வை கூட சில தவறாக இருக்கலாம். ஊடகவியலாளர் என்ற முறையில் உங்களுக்கு நடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய அடிப்படைகள் தெரிந்திருக்கலாம். இப்போ ஒரு சாதாரண மனிதன், தமிழ் மனிதனுடைய தமிழ் மக்களிடம் போய் நீங்கள் இதை பற்றி பேசும் பொழுது அவர்கள் தெளிவில்லை. நாடு கடந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா எனக்கு? உங்களுடைய கேள்விக்கான பதிலைத்தான் நான் சொல்லுகிறேன். நான் இதுக்கு வந்ததுக்கான காரணம் என்னென்றால், முதலாவது மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துறது. நாடு கடந்த தமிழீழம் என்றால் என்ன, நாடு கடந்த தமிழீழத்தினால் என்னத்தை அச்சீவ் பண்ண முடியும். நீண்ட காலமா அந்த நாடு கடந்த அரசாங்கத்தில் நடக்கிற 2 முறை பதவியை ஏற்றிருக்கக்கூடியவர் சொக்கலிங்கம் ஜோகலிங்கம், அதே போல தொடர்ந்து பல ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் ராஜலிங்கம். இந்த 2 பேரும் போன்ற பலர் செய்யாத ஒரு வேலையை நீங்க போய் மக்கள்கிட்ட தெளிவுபடுத்த போறீங்களா? நிச்சயமாக ஒவ்வொருவருடைய அணுகுமுறைகள் வித்தியாசமாக இருக்கும். மற்றது சில விஷயங்கள், ஒரு குறிப்பாக சொல்ல போனால் நான் ஒரு சட்டவாளர், சில காரியங்களை உதாரணமாக திருவாளர் ஜோகலிங்கம் சொக்கலிங்கம் சொல்லியிருந்தார், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு முன்னாலே வோ கிரிமினல்ஸை கொண்டு வாடுதுண்டு. அது எப்படி ஒரு ப்ராக்டிக்கலாய் புரோட்டோகால் 6 ஆஃப் தி உங்களோட பார்வை சட்ட ரீதியாக நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இதுதான் உங்களுடைய ஒரு அது ஒரு பகுதி. தொடர்ந்து நாங்கள் பேசலாம் உங்கள்கிட்ட வரேன். அதுக்கு முதல்ல அருணாச்சலம் ராஜலிங்கம் அவர்கள்ட்ட வர்றேன். நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் ஒரு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறீங்க. இப்போ திருப்பி இந்த தேர்தலில் போட்டி போட போகிறோம் என்று சொல்லி வந்திருக்கிறீங்க. என்ன நோக்கம் உங்களுக்கு இருக்குது? என்னத்துக்காக திருப்பி போட்டி போடுறீங்க? நாங்கள் சில விடயங்கள் செய்வதற்கு சில கால அவகாசங்கள் தேவைப்பட்டது. அதை செய்து முடிப்பதற்காக
நான் வந்து இந்த நாடு கடந்த அரசாங்கத்தில் மீண்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நின்று வெற்றி பெறுவோம் என்று எனக்கு நல்ல நம்பிக்கை. என்னத்துக்கு அந்த கால அவகாசம் தேவைப்பட்டது? ஏன்னா நாங்கள் வந்து ஒரு குறுகிய காலத்தில் சில விஷயங்களை செய்வது சரியான. அது என்னட்டு சொல்லுங்களேன், அந்த சிலன்றது என்ன? பொருளாதாரம் பிரச்சனை. பொருளாதார பிரச்சனை என்ன எனக்கு விளங்கல. எங்களுக்கு போதுமான பொருளாதாரம் கிடையாது எங்க சில ப்ராஜெக்டுகளை செய்வதற்கு. நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்கு கிடையாதுன்றீங்களா? என்ன ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும்? நாங்கள் வந்து இலங்கையில் வந்து விவசாய ஊக்குவிப்பதற்கு தேவையான பணம் எங்களிடம் இல்லை. அந்த பணத்தை என்ன மாதிரி நாங்கள் திரட்ட வேண்டும், அந்த திரட்டிய பணத்தை தகுந்த முறையில் வந்து ஒரு செயல் வடிவத்தில் அங்கே வந்து மக்களை ஊக்குவிக்க வேண்டும். மற்றது ஆனால் ஐயா, இப்போ எப்படி பார்த்தா பணம் என்று ஒரு திரட்டணும் என்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்களா? ஆனால் சொக்கலிங்கம் ஜோகலிங்கம் போன்றவர்கள் விளையாட்டு போட்டிகள் எல்லாம் மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தி இருக்கிறார்கள். பணம் அங்கே வருது, தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் வருது. அதை தாண்டி தங்களுடைய சொந்த பணத்தை போட்டு, சொந்த நேரத்தை போட்டு, குடும்பத்துக்காக போடக்கூடிய நேரத்தை போட்டு, குடும்பமாகவே வந்து இந்த நாடு கடந்த அரசாங்கத்துக்காக சேவை செய்யக்கூடிய பல பேரை நாங்கள் பார்த்துருக்கிறோம், இருக்கிறார்கள், இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலையும் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள், இதற்கு முந்தைய நிகழ்ச்சிகளுக்கும் கூட வந்திருக்கிறார்கள் சார். அப்போ தங்களோட சொந்த பணத்தையே போட்டு செய்யணும்னு சொல்லிக்க நீங்கள் இப்போ பணம் காணாதுன்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்க. அதை விட பெரிய அமௌண்ட் எல்லாம் சொல்லிடணும், நாங்கள் இத்தனை 1000 பவுண்ட்ஸை போட்டுருக்கிறோம். அப்போ அதெல்லாம் எங்கே சரியான முறையில் போக இல்லை. என்ன பொறுத்த மட்டும் பெரிய அளவு பணத்தை போட்டது என்று பொய்யா சொல்வது ஒரு பொய் என்று சொல்ல இல்லை. அது ஒரு நம்ப முடியாத ஒரு காரியம் தான் நான் சொல்லுவேன். நம்புறதுக்கு ஒன்று நம்ப முடியாதுன்னு அது பொய் தான். அது பொய் என்று எடுங்கலாம். இல்லை, பெரிய அளவு பணத்தை இல்லை நீங்கள் பொய் என்று ஒத்துக்கொள்றீங்களா? அப்போ அது பொய் என்று தான் நான் ஒத்துக்கொள்ளுவேன். சொக்கலிங்க ஜோலிங்க, நீங்கள் சொல்லுங்கள். மிக பிரம்மாண்டமான முறையில் நாடு கடந்த அரசாங்கம் விளையாட்டு போட்டிகள் நடத்தியிருக்கு, பல வருடங்களாக நடத்தி கொண்டு வரீங்க. பெரிய அளவில் பணம் வந்து அதை செய்கிறோம்ன்றது பொய் என்றார். அப்போ எப்படி விளையாட்டு போட்டி நடத்தினீங்க? விளையாட்டு போட்டி நடத்தப்பட்டதன் காரணம், எப்படி விளையாட்டு போட்டி நடத்தினீங்க? நிச்சயமாக சொல்லுகின்றேன். அதன் காரணத்தை சொல்லிவிட்டு எப்படி நடத்தின காரணம் தெரியும் எல்லாருக்குமே. எப்படி நடத்தினீங்க? நடத்தியது வந்து மக்களிடம் சென்று ரஃபிள் டிக்கெட்டாக இருக்கலாம், ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்கலாம், அட்வர்டாக இருக்கலாம், அவற்றினூடாகத்தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணி செலவுகள் தாண்டி வரவிலிருந்து நிச்சயமாக பல பெரிய மெகா திட்டங்களும் செயற்பாடுகளும். மெப் ப்ரொஜெக்ட் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதை போல பல செயற்பாடு திட்டங்களை செய்திருக்கின்றோம். ஒரு ப்ரொட்டஸ்ட் செய்வதென்றாலும் செலவு இருக்கின்றது. விளையாட்டு எப்படி நடத்துறீங்க? அதுதான் என்ற கேள்வி. இதன் மூலம்தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணி மக்களை ஒன்றாக்கி உள்வாங்கி, அங்கு கேன்டீனாக இருக்கலாம், அங்கு இருக்கும். இன்னொரு கேள்வி உண்டு ஐயா. நிச்சயமாக உங்களோட தான் நான் நினைக்கிறேன் திரு ராஜலிங்கம் அவர்களும் விளையாட்டு போட்டி நடைபெறுகின்ற நேரங்களில் தன்னுடைய பணியையும் செய்திருக்கிறார். ஆமாம், அவர் தான் சொல்கிறார் அது பொய் என்று. பொய் என்று சொன்னது வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் சொன்னார். இதில் இருக்கும் செயற்பாட்டு பெருமளவான பணங்களை இந்த நாடு கடந்த அரசாங்கம் திரட்டி இப்போது போன்ற நிகழ்வுகளை நடத்துதுன்றதுக்கு அந்த பெருமளவான பணம் திரட்டல் என்பது இல்லை, பொய் என்ற. அது எவ்வளவு? இப்போ முதல் 3 வருஷத்துக்கு முதலில் நாங்கள் திரட்டிய பணம் வந்து 8000 பவுண்ட் தான் ப்ராஃபிட்டாக வந்தது. ரைட். செகண்ட் இயர், லாஸ்ட் இயர் 2017 திரட்டிய பணம் 24,000 பவுண்ட் வந்தது ப்ராஃபிட்டாக. இந்த முறை வந்தது 25,000 கிட்ட தான் வந்திருக்கின்றது. ரைட். ஸோ இவ்வளவு காசு வந்து என்னை பொறுத்தவரை பெருசாக கணக்க செய்யக்கூடியதாக இல்லை. இவ்வளவு இருக்குன்னு சொல்கிறார் ஒரு பிரதி அமைச்சர். அதாவது வந்து இவர் சேர்த்த பணம் வந்து பெரிய அளவில் இல்லை. இதை விட தேவைன்றீங்க. அதாவது வந்து எங்களது விவசாயத்தை ஈழத்தில் வந்து நாங்கள் முன்னிலைப்படுத்தி அதை ஒரு பெரிய அளவில் விவசாயம் செய்யணும் என்றால் எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் பவுண்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்படும். நாங்கள் வந்து 10,000, 50,000, 100,000 கொண்டு அங்கே கொண்டு செய்யலாம் கஷ்டம். ஏனென்றால் அங்கே வந்து எங்களுக்கு உபகரணங்கள் தேவை, ஆள் பலம் தேவை. இல்லை, இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்கு. நீங்கள் ஒரு தொண்டு நிறுவனமாக ஒரு அரசியல் அரசாங்கம். தொண்டர் நிறுவனங்கள் வந்து அவர்களிடம் இவ்வளவு தொகை பணம் செலவிடுவதற்கு அவையிட்டும் பணம் பற்றாக்குறை தான் இருக்குது.
இல்ல தொண்டு நிறுவனங்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஊருக்கு ஒரு தொண்டு நிறுவனங்கள் நிறைய இருக்கு. நான் நினைக்கிறேன் மிக விரைவில் ஒரு செய்திகளுக்கு அப்பால் அவர்களே நாங்கள் கொண்டு வந்து பேச போறோம். ஆனால் இப்ப நீங்க வந்து அரசியல் செய்ய வேண்டிய இடம் இருக்கிறது, உங்களுக்கு ஒவ்வொரு அமைச்சு இருக்கிறது, ஒவ்வொரு அமைச்சும் செய்ய வேண்டிய வேலைகள் வந்து நிறைய இருந்து கொண்டு இருக்கு. அப்ப அதை செய்யாமல் நீங்க ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி எங்களுக்கு காசு வேணும்டா பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து சலிப்படவினம் தானே. என்ன தலையாட்டுறீங்க? உண்மையாது ஒன்றை மக்கள் வந்து சளிப்படைவினம் தான். ஆனால் மக்களுக்கு எங்களுடைய பொருளாதார நிலை வந்து விளங்காமல் இருக்கு. அவன் நிற்கிறோம் என்னென்றால் நாடு கடந்த அரசாங்கம் ஒன்று இருக்குது, அவையிட்ட ஊறுபட்ட பணம் இருக்குது. என்னையே எத்தனை பேர் கேட்டிருக்கோம், நீங்கள் நாடு கடந்த அரசாங்கத்தில் இருக்கிறீர்கள், ஏன் வந்து ஊரில் எவ்வளோ பேர் கஷ்டமான இருக்கணும், கால் கை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கணும், படுப்பதற்கு ஒரு படுக்கக்கூடிய இல்லாத நிலை, அதை நிறைய பேர் செய்யணுமே. அரசாங்கம் செய்ய போகுது. மேலே செல்லக்கூடம் இருக்குது, நீங்கள் ஏன் வந்து முன்னொன்று உதவி செய்ய முடியாது. இப்போ நான் சொன்னேன், எங்கள் நாடு கடந்த அரசாங்கம் வந்து இதில் முன்னின்று செய்வதற்கு எங்களோட போதிய அளவு பொருளாதாரம் இல்லை. அந்த பொருளாதாரத்தை நாங்கள் கட்டி எழுப்பினால்தான் நாங்கள் இன்னமும் செய்யலாம். இப்போ இந்த கேள்வி என்னண்டா ஐயா, இது மட்டும்தான் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய ஒரு செயல்பாடா? பல செயல்பாடுகள் இருக்குது. இப்போ நீங்கள் அதை மட்டும்தானே சொல்கிறீங்க? இல்லை, நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன செய்யலாம். அப்போ அந்த கேள்வியை நாங்கள் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து உங்கள்கிட்ட இன்னும் சில விடயங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல 2 விடயங்களை பகிர்ந்து கொண்டு ஆரம்பிக்க வேண்டியிருந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். இந்தியாவினுடைய தேர்தல் இடம்பெறப் போகின்றது. அதே போல பிரெக்சிட் தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இவை சார்ந்தும் அதிகமாக பேசிக் கொள்வதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். இன்று நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய வேட்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கேள்விகளோடு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்களும் கேள்விகளோடு வாருங்கள். உங்களுடைய கேள்விகளை இவர்கள் கேட்கலாம். பதில்கள் கிடைக்கின்றதா? கிடைக்கின்ற வரைக்கும் தொடர்ந்து கேளுங்கள். இடைவெளியை தொடர்ந்து சந்திப்போம். நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய வேட்பாளர்களுடைய துண்டு பிரசுரங்கள் எல்லாம் பார்க்கின்ற வேளையில் உண்மையில மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைய தெளிவோடும் நிறைய சிந்தனைகள் பலவற்றோடும் அவருடைய துண்டு பிரசுரங்கள் இருக்கிறது. ஒரு சில துண்டு பிரசுரங்களை பார்த்தா ஒன்றையுமே காணல. அதை என்னென்றையும் கேட்கத்தான் வேணும். நாங்கள் தொடர்ந்து கேள்விகளை நானே கேட்டுக்கொண்டிருப்பது முறையில் உங்களுடைய சார்பாகத்தான் இவர்களிடம் நான் கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த முறை வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய திரு குகரூபன், அதே போல திரு ராஜலிங்கம், திரு லிங்கஜோதி, திரு ஜோகலிங்கம் ஆகியோர் இங்கே இருக்கிறார்கள். இனி அவர்கள் சார்பாக சில கேள்விகளை நான் கேட்டிருந்தேன். அவர்களே உங்களை கேள்வி கேட்பது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். அழைப்பில் வந்திருக்கக்கூடிய முதலாவது அழைப்பாளர் யார்? வணக்கம். 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 யார் கதைக்கிறீர்கள்? யார்கிட்ட உங்களுடைய கேள்வி? நான் தினேஷ் கதைக்கிறேன். நான் வந்து எல்லார்ட்டையுமே பொதுவா வந்து கேள்வி ஒன்றா கேட்க விரும்புறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, நாட்டில் இருந்த அரசாங்கம் வந்து ஜனநாயக ரீதியா ஒரு தேர்தலை நடத்துறதுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எனக்கு வந்து ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் லிவர்பூல்ல இருக்கிறார். அவையோட அப்பா வந்து கடைசி யுத்தத்துல பாதிக்கப்பட்டுட்டார். அதுல அவையோட அப்பா இறந்துட்டார். அவர் வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பளத்துக்கு 1000 பவுண்ட்ஸுக்கு வேலை செய்கிறார் லிவர்பூல்ல. அப்ப இந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்துல விசாவுக்காக அவர் ஒரு கடிதம் ஒன்று எடுக்கிறதுக்கு வாரார் லிவர்பூல்ல இருந்து. அப்ப நீதிராஜா என்றவரை சந்திக்க அவர் தன் கதைகளை எல்லாம் சொல்ல, நீங்க 250 பவுண்ட்ஸ் கட்டணும், கட்டின அப்புறம் உங்களுக்கு இப்ப இன்றைக்கு லெட்டர் தெரியல, நீங்க 2-3 மீட்டிங்குக்கு வரணும், ரோல் விற்கணும், வடை விற்கணும், விளையாட்டு போட்டிக்கு கொத்தரோட்டி விற்கணும், ரோல் விற்கணும், வடை விற்கணும். எதுல? விளையாட்டு போட்டிக்கா? விளையாட்டு போட்டி. இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் நடத்துற நிகழ்வுகள்ல வந்து இந்த வியாபார வேலைகளை நீங்க பார்க்கணும். அதாவது அவைக்கு வந்து வேலை செய்யணும். செய்த அப்புறம் தான் நீங்க இந்த கடிதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த ஃப்ரெண்ட் வந்து லிவர்பூல்ல இருந்து 100 பவுண்ட் டிக்கெட் செலவழிச்சு இங்க வந்து அந்த காசை செலுத்துறாரு. கஷ்டப்பட்ட அவருக்கு 2 சகோதரி இருக்கணும், 2 தங்கச்சியாக்கள். அவருடைய அம்மா ஊர்ல இருக்கணும். ஒரு ஓலை குடிசா வீட்டுல தான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும். சரி, வேறையும் அங்க இருக்க முடியாத சூழல்ல தான் நீங்க அனுப்பி கஷ்டப்பட்டு கடன் பட்டு தான் நீங்க அனுப்பி. அப்ப அவர் எடுக்கிற 1000 பவுண்ட் சம்பளத்துல அவர் டிராவலிங் 100 பவுண்ட், வீட்டு வாடகை எல்லாம் அதுல போகுது. அப்ப 100 பவுண்ட் செலவழிச்சு அவர் வாராரு. இங்க நாடு கடந்த அரசாங்கம் ஆபீஸுக்கு வந்தா அவ வந்து காசை வேண்டிட்டு அதுக்கு சரியான அந்த செரட்டி நம்பர் 15 இருக்கணுமா, அதுக்கு ப்ராப்பரா வந்து ஒரு ரிசீட், அதாவது முறையான கட்டுச்சீட்டாவே கொடுக்கல. அந்த ரிசீட்ல நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்கு நன்கொடை என்ற பேர்ல வந்து கட்டாய வசூல் பண்ணிருந்தோம் அந்த காசை. சரி,
அப்ப அந்த காசை வேண்டிட்டு அவர் 100 பவுனை வேண்டி அதுக்கு ஒரு கொடுத்து சரியான பதில் கிடைக்கலன்றதுதான் உங்களுடைய வாதம், அப்படியா? இல்ல சரியான பதில் கிடைக்கல. அவன் அந்த இல்ல இவர்கிட்ட வந்து இப்ப அந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்க உறுப்பினர்கள்ட்ட கேட்டா நீங்க அவர்கிட்ட காசு கொடுத்தீங்க, அவரோட அணிஞ்ச பிரச்சனையை பார்க்கணும். அவர்கிட்ட கேட்டா நீங்க இதர்கிட்ட போய் கதைங்க. லிவர்பூல்ல இருந்து 6 தரம் வந்து இருக்கிறார் ஒரு லெட்டர் எடுக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 600 பவுண்ட்கள் செலவழித்தப்ப இவ இப்படி சேர்க்கிற பணத்துக்கு இதுவரைக்கும் ஒரு பொது கணக்கு கூட காட்ட இல்லை. இதுவரைக்கும் யுத்தத்தால பாதிக்கப்பட்ட இப்ப நாடு கடந்த அரசாங்கம்ன்றது வந்து விடுதலை புலிகள் அமைப்பின் ஒரு பிரதிநிதித்துவம் மட்டும் சொல்லி அவ செயற்படினான். ஆனா இதுவரைக்கும் அவ சேர்த்த காசுக்கு ஒரு பொது கணக்கு காட்டி இருக்கணுமா, பொது அறிக்கை வலிக்குது இருக்கணுமா. 24,000 சேர்ந்திருக்கு, 23,000 சேர்ந்திருக்கு, ப்ராஃபிட்டா இவ்வளவு காசு வந்திருக்கு, இவ்வளவு வந்து. அப்ப மக்களுக்கு இவ செய்த சேவைகள் என்ன, இதால மக்கள் என்ன நன்மையை எதிர்பார்க்கிறேன், இந்த எலெக்ஷனால இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தால மக்களுக்கு தான் என்ன பிரயோசனம் ஏற்படுது. இப்ப எங்கட இடத்துல வந்து நான் நீண்ட நேரம் எடுக்கிறதுக்கு மன்னிக்கோணும். நான் இருக்கிற இடத்துல வந்து ஒரு இங்கிலீஷ் மேன் ஒரு ஆள் வந்து வைட் கவுன்சிலரா இருக்கிறார். அவர் ஆரம்ப காலத்துல இருந்து இலங்கையை பற்றி என்னோட அடிக்கடி வந்து கதைக்கிறவர். அவர் கேட்கிறார், உங்களோட ஆரம்பத்துல இருந்து உங்களோட மக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. அதே மாதிரி இப்ப அவர் எங்களோட இந்த சிஜிடி பிடிஎஃப் எல்லாத்தையும் பாக் பண்ணிட்டு நீங்கள் இப்படி ஒரு இந்த அளவு ஜனநாயகமா செயற்படக்கூடிய ஒரு நாட்டுல கூட நீங்களே உங்களுக்குள்ள எப்படியான பிரிவினைவாதம் அங்கீகாரம் எப்படி கிடைக்கும்? அப்ப இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் வந்து சரி தாங்க முன்மாதிரியா செயற்படுறோம்னா மற்ற அமைப்புகளோட கூப்பிட்டு ஒரு பொதுவான பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் என்ன. சரி, நன்றி ஐயா, நன்றி உங்களுடைய அந்த கேள்வியோடு இணைந்து கொண்டதுக்கு. நான் நினைக்கிறேன் லிங்கஜோதி உங்கள்கிட்ட இது சார்ந்து சில விஷயங்களை கேட்கலாம். நீங்க ஒரு சட்டவாளராக இருக்கிறதால கேட்கிறேன். அவர் கதை ஒன்று சொல்றேன்னு சொல்லியிருந்தார். ஆனா எனக்கு அது கதை மாதிரி தெரியல, அது நடந்த உண்மை சம்பவமா இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அது போன்ற பல கதைகள் எங்களுடைய காதுகளுக்கு வந்து இருக்கிறது ஊடகமா. இப்ப நீங்க ஒரு சட்டவாளர், இது எப்படி பாக்குறீங்க? இப்போ இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கா, உண்மைதானா இதுகள் எல்லாம்? என்னை பொறுத்த மட்டில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய லெட்டர் வந்து இந்த நாட்டிலே டாஸ்பராவில் வந்து சர்ப்ளஸ் ஆக்டிவிட்டீஸ் லேவேல் பங்கு பெற்றினோம் என்று காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ஆவணம். நீங்கள் சொன்ன தனிப்பட்ட கேஸை பற்றி நான் குறிப்பிடவில்லை. நீங்கள் சொன்னதிலிருந்து எனக்கு மிகவும் மனம் புண்படுகின்றது. என்னென்றால் உண்மையாக உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு நிச்சயமாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்து பிரதிநிதிகள் உதவி செய்திருக்க வேண்டும். அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு கோயினுக்கு 2 பக்கம் இருக்கிறது. மற்ற பக்கம் என்னென்று சொல்ல போனால் எத்தனையோ பேர் உண்மையிலேயே பாதிக்கப்படாதவர்கள், எத்தனையோ பேர் தமிழீழ விடுதலை புலிகளுடன் சம்பந்தப்படாதவர்கள் தங்களுடைய கேஸ்களை முன்னுக்கு எடுத்து செல்வதற்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இப்படிப்பட்ட ஆவணங்களை எடுப்பார். இல்லை, இப்போ அந்த ஆவணங்களை பெற வேண்டும், ஆவணங்கள் எடுக்கணும்ன்றது ஒரு பிழையும் இல்லாத அது ஒரு அமைப்பும் ஒரு அரசாங்கம் மக்களுக்காக அவர்கள் அந்த ஆவணங்களை கொடுக்க வேண்டும் என்றது ஒரு பக்கம் சரி. இன்னொரு பக்கம் அதற்காக இவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதும் சரி. ஆனால் அவர் சொல்றது என்னன்னு சொன்னா காசை வாங்கினோம், அன்பளிப்பா ஒரு வற்புறுத்தி வாங்குற மாதிரி காசை வாங்கினோம், வாங்கி போட்டு அதுக்கான ஒரு பற்றுச்சீட்டு கொடுக்கணும் இல்லை, அதுக்கான கணக்கு காட்டினம் இல்லை, வெளிப்படையாக அதை நடத்தினம் இல்லை என்ற குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி திருப்பி இப்போ பிரதியமைச்சர் இருக்கிறார், விளையாட்டுத்துறை பிரதியமைச்சர் இருக்கிறார். விளையாட்டுத்துறையில் வந்து ரோல்ஸ் விற்கணும், வடை விற்கணும், வித்தாத்தான் நாங்கள் லெட்டர் தருவோம் என்ற ஒரு கருத்தோடு தான் அவர் சொல்லியிருக்கார். உண்மையா அது யோகி? நிச்சயமாக இதில் சொல்லுங்கள் ஜோதி. நிச்சயமாக முதலிலிருந்து நான் இவர் சொன்ன கருத்துக்கு, தினேஷ் சொன்ன கருத்துக்கு நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் முதல்ல நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் என்றால் என்ன என்றால் அது ஒன்று நாங்கள் அறிவுபூர்வமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு எமக்கான ஒரு பொலிட்டிக்கல் செய்வதற்காக உருவாக்கப்பட்டதான் நாடு கடந்த தமிழ். சந்தோஷமா இருக்கு நீங்க கொஞ்சம் முதல் அவர் தொண்டு நிறுவனம் போல பேசியிருந்தார். ஓகே, நீங்க நாடு இது அத்துடன் அது அந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் வந்து அதில் பல செயற்பாடுகள் நாட் ஓன்லி பொலிட்டிக்ஸ் செய்கிறதுக்காக மட்டுமல்ல, அங்கிருக்கும் மாவீரர் போராளிகள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவும் அங்கிருக்கும் ஃபாரின் மினிஸ்ட்ரிகளுடன் சென்று கதைச்சு அவர்களுடன் செயற்படுவதற்காகவும் எம்பிக்கள் டிப்ளமேட்ஸுடன் கதைத்து யூஎனுக்கு சென்று கதைத்து எமக்கான உரிமையை எடுப்பதற்காகவும் இப்படி பல செயற்பாடுகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அங்கிருக்கும் மக்கள் மட்டுமல்ல, ஸ்ரீலங்காவில் வாழும் கஷ்டப்படும் மக்கள் மட்டுமல்ல,
இங்கு இருக்கும் மக்களையும் காப்பாற்ற வேண்டியதும் நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தின் கடமையில் ஒன்று நிச்சயமா என்று நான் பார்ப்பவன். நிச்சயமா அதன் அடிப்படையில் இங்கு நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் ஒரு லெட்டர் கொடுக்குற அரசாங்கமாக நான் பார்க்க மாட்டேன். அது தமிழீழத்தை எடுப்பதற்காக முன்னோக்கி செல்லும் ஒரு அரசாங்கம். அது நல்ல விஷயம் ஜோகி. இப்ப நீங்க சொல்றது, நீங்க சொல்ற அத்தனையும் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார். அதைத்தான் நாடு கடந்த அரசாங்கம் செய்யணும் என்று ஆசைப்படினோம். ஆனா இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி பல சம்பவங்கள் நடைபெறுவதா காது வாக்குல வருது. அப்ப அது உண்மையா? ஒரு அவர் சொன்ன ஒரு சம்பவம் உங்களுடைய விளையாட்டு போட்டிகள்ல நடந்திருக்கு. அப்ப இது உண்மையா பொய்யான்னு மட்டும் தெளிவுபடுத்துங்க. நிச்சயமா இது அந்த அவருடைய கேள்வி தினேஷ் கேள்விக்கு நிச்சயம் வருகின்றேன், ஆன்சர் கட்டாயம் தருகின்றேன். இல்ல அதை மட்டும் சொல்லுங்க. இது நாங்க வேற வேற கேள்விகளை இதை தெரியாமல் தான் நாங்கள் மற்றும்படியான வேறு வேறு விதங்களை கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதை முக்கியமாக அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் ஒரு 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 ஜாப்பில் ஒரு டெஸ்கோவில் போய் வேலை செய்தாலும் ஒரு லெட்டர் வேறொரு கம்பெனிக்கு போகும்போது ஒரு லெட்டர் எடுக்கலாம், ரெஃபரன்ஸ் லெட்டர் போல. அதே போல இங்கு வருபவர்களுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு சின்ன தேவையும் இருக்கின்றது. அதில் செயற்படுபவர்களுக்கு ஒரு தேவை இருக்கு, மக்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு அதை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் செயற்பாடு. அதில் முக்கியமாக பிரதமர் உத்தரகுமார் சொன்னது ஒன்று, நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்கு மினிமம் ஒரு 3 to 6 மாதம் அவர்கள் யாராக இருந்தால் செயற்பாட்டாளர் இருந்தால் செயற்பட்டிருக்க வேண்டும். அத்துடன் 3 ப்ராஜெக்டிலேயாவது மினிமம் வேலை செய்திருக்க வேண்டும். சரி, ஏனென்றால் அதெல்லாம் சரி. காசு வாங்கினமாவே அதை அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒரு சட்டவாளரா? நான் கேள்விப்படவில்லை. நான் இதுக்கு இந்த கேள்வியோட்ட பேர் என்ன? தினேஷ். உங்களுக்கு நான் நேரடியாக பதில் சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் கேட்ட கேள்வியில் ஏற்கனவே நாட்டிலே பாதிக்கப்பட்டு இயக்கத்திலே போராடியோ இயக்கத்தோடு தொடர்புபட்ட ஒருவர் பாதிக்கப்பட்டு அதை நிரூபிப்பதற்காக கேட்டிருக்கிற ஆவணம் பணம் எதுவுமின்றி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ரெண்டாவது என்னென்றால் கொடுக்கப்படுவது என்ன எனக்கு தெரிந்த மட்டில் அப்படி கொடுக்கப்படுவதாக தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தொடர்ந்து நாங்கள் மக்களுடைய கேள்விகளுக்கு போகலாம். அவர்களிடமிருந்து என்ன பதில் வருகிறது என்பது அழைப்பில் இல்லை, நீங்க சொல்லிட்டீங்க உங்களை பொறுத்தவரை. ரெண்டாவது என்னென்னா, சில பேர் நாட்டிலே ஒரு பொழுதும் போராட்டத்தில் பங்கு பெற்றாதவர்கள் இந்த நாட்டுக்கு வந்த பிறகு தாங்களும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக காட்டுவது, அதாவது சர்ப்ளஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்டு லோவில் சொல்கிறது. அதாவது முதல் அரசியல் தஞ்சம் கேட்கும் ரெண்டு காரணத்துக்காக கேட்கலாம். ஒன்று, ஏற்கனவே நாட்டில் போராளியாக இருந்து அதனால் வருகின்ற திரும்பி போகலாது என்ற பயத்தின் காரணமாக கேட்கறது முதலாவது குரூப். ரெண்டாவது குரூப், அவர் ஒரு பொழுதும் இயக்கத்தோட சம்பந்தப்படாதவர்கள் இந்த நாட்டுக்கு வந்த பிறகு இங்கு அவர்கள் கொடுக்கறதுக்கு மாட்டீங்க ஐயா. ரெண்டுமே தமிழீழ மக்கள் தான். அந்த 2 மக்களுக்குமான சேவையை செய்ய வேண்டிய, அந்த 2 மக்களுக்குமான பாடுபட வேண்டியது நான் முடிச்சிடறேன். அதுதான் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துடைய சேவை. அதை பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவையில்லை. 2 பேருக்குமே கடிதம் கொடுக்குறீங்க, 2 பேருக்கும் அதுக்குரிய தேவை இருக்கு. இது நீங்க மக்களை பிளவுபடுத்துறீங்களான்ற அளவுக்கு கூட அது யோசிக்க வைக்கலாம். அப்ப 2 பேருக்குமே சேவை செய்ய வேண்டியதுதான் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய விஷயம். இப்ப வரப்பட்ட கேள்வி, காசு வாங்கி இருக்கிறார்கள், அதுக்கான சீட்டு கொடுக்கல, பற்றுச்சீட்டு கொடுக்கல, அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படல. ஆனா நீங்க சொல்றீங்க அப்படி ஒன்று இல்லையே. அதே மாதிரி ஜோகியும் சொல்றார் அப்படி எல்லாம் இல்ல, முதல் தடவை கேள்விப்படுறீங்க. மக்கள் இனி முடிவெடுத்துக் கொள்ளட்டும். மக்களிடம் நாங்க போகலாம் ஜோகி. அடுத்த கேள்விக்கு போகிறேன். யார் அழைப்பில் இருக்கிறார் அடுத்த கேள்விக்கு? வணக்கம். 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 யார் கதைக்கிறீங்க? நான் மனோரஞ்சன் கேட்கிறேன். மனோரஞ்சன், உங்களுடைய கேள்வி யார்கிட்ட? என்ன கேள்வி? நான் இப்பொழுது புதிய வந்திருக்கக்கூடிய அந்த சட்டவாளரிடம் லிங்க ஜோதிட்ட சொல்லுங்க, கேளுங்க என்ன கேள்வி. வணக்கம் லிங்கஜோதி அவர்களே. நீங்கள் புதிதாக இந்த நாடு கடந்த தமிழீழத்தில் ஒரு வேட்பாளராக நிற்கிறீர்கள். நீங்கள் சொல்ல ஆரம்பித்த விடயங்கள் மிகவும் முக்கியமானவை. உங்களை பேச விடாது அதோடு நிறுத்தி இதுக்கு, அதாவது ஒரு புதியவர், நீங்கள் ஒரு சட்டவாளரும் கூட, நீங்கள் என்ன காரணத்துக்காக வந்திருக்கிற மக்களுக்கு சொல்ல விடாத இந்த நிறுவனம் என்னத்தின் பின்னணியில் செயல்படுகிறது என்பதுதான் என் கேள்வி. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய இதை முன்வைக்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நீங்க இணைந்து கொண்டதுக்காக. கேள்வியை கேட்கத்தான் நாங்க உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். கேள்வி கேட்கிறதா எங்களுடைய வேலை. அவர் பதில் சொல்கிற விடையும் நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய விசுவாசியா இருக்கலாம் என்று சொல்லி நன்றி. உங்களுடைய கருத்தோடு நீங்க இணைந்து கொண்டதுக்கு. அடுத்த கேள்விக்கு நாங்க போகலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். யார் இது? வணக்கம், நான் குமார் இருந்து. குமார், யார்கிட்ட உங்களுடைய கேள்வி?
நான் இவ எல்லாட்டும் நாங்க இருக்கணும். 10 வருஷமா இவ என்னத்தை செய்தவ? நிறைய விஷயங்கள் 10 வருஷமாவது இவ என்ன செய்தவ? நிறைய விஷயங்கள் செய்யறதா சொல்லி நம்ம உங்களுக்கு திருப்தி இல்லையா? ஆனா நாங்கள் இதுவரை கொண்டே பார்க்கலையே. ஸ்டில் அங்க யாழ்ப்பாணம் போனீங்கன்னா முருகண்டியில முன்னாள் போராளிகள் பிச்சை எடுத்தோம்னா நிக்கணும். நன்றி ஐயா, நன்றி. யார் நீங்க ரெண்டில் ஒரு ஆள் சொல்றது பொறுத்த ராஜன், நான் சொல்றேன். நான் சொல் எந்த கேள்விக்கு பதில கேட்கிறீர்கள்? நீங்க 10 வருஷமா என்ன செய்தீங்கன்ற ஒரு கேள்வி தான் கேட்டினோம். அதுல வந்து கடித கேள்வியை விட்டுரும், அது அதுக்கான பதில் வந்திருக்கிறது. வேறு கேள்வி வந்தால் நாங்க பார்ப்போம். இப்ப இவர் கேட்கறது வந்து முன்னாள் முருகண்டியில வந்து முன்னாள் போராளிகள் யாசகம் செய்வதை தாங்க பார்க்கிறோம் சொல்லி சொல்றாரு. அது ஏன் அதை ஒன்றும் செய்ய முடியாம இருக்கா உங்களால்? இப்ப நீங்க சொல்றீங்க நீங்க ஒரு தொண்டு நிறுவனம் போலவும் செயற்படணும் என்று சொன்னீங்க. ஓகே, அதுக்கு நான் சிறந்த முறையில் ஒரு பதில் தருவோம் என்றால், இந்த நாடு கடந்த அரசாங்கத்தில் அரசாங்கத்தின் பொருளாதார நிலைமை வந்து மிக ஒரு முக்கிய மோசமான நிலையில் இருக்கு. அப்போ எங்கள்கிட்ட பொருளாதாரம் இருந்தால் தான் அங்கே வந்து இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கும். எவ்வளோ காலம் ஐயா நாங்கள் இதையே சொல்ல போகிறோம்? அதாவது நான் சொல்கிறேன் என்னென்னா, மக்களை எத்தனை மக்களை அணுகி எங்களுக்கு ஒரு சிறிய அளவு பண உதவி தானும் செய்யும் கொண்டு கேட்டால் நாங்களெல்லாம் ஊருக்கு நாங்கள் செய்துட்டோம் தரமாட்டோம்ண்டு மனக்கவலையோடு நான் திரும்பி வந்தேன். நான் கேட்டு பல வாக்களை அப்படி இருந்தும் எங்களால் செய்யக்கூடிய இதை நான் என்னுடைய பாக்கெட்டுக்கால போட்டு நான் வேற 2009க்கு முன்னுக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் பலர் தாங்களா முன் வந்து நிறைய பண உதவிகள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக செய்திருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்காது. இப்ப நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த பொறிமுறை. ஐயா சொல்ல வந்த விஷயத்தை நாம் அர்ஜென்ட் அவர் கோவப்பட்டிருந்தா, ஆனால் ஐயா சொல்ல வந்த விஷயம் கடந்த 10 வருஷமா யோகி போன்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம். இப்போ மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அவருக்கு போயில்ன்றது உண்மையில் எனக்கு ஒரு கொஞ்சம் கவலையான ஒரு விஷயம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளும் நினைக்கிறேன். இப்போ இப்படியான ஒரு நிலையில வந்து நீங்க உங்களுக்கு தொடர்ந்து வந்து போக முடியாமல் இருக்குது, அல்லது தொடர்ந்து நாங்கள் இப்படித்தான் போகிறோம், காசு இல்லை, பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு என்ன புரியலையே எங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் அப்படித்தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. இந்த அரசாங்கத்தை வந்து நாங்கள் எங்களந்த புகழ்கால காசை போட்டு தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். 100% எங்களந்த காசுலாம் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டு. குகருவன் நீங்க ஒரு புது வேட்பாளராக வந்திருக்கிறீங்க. குகருவன் ஒரு புது வேட்பாளராக வந்திருக்கிறீங்க. 5 வருஷமா நாடு கடந்த அரசாங்கத்தில் நீங்க உங்களோட புக்கெட்ல இருந்து போடக்கூடிய காசு வச்சுக்கிறீங்களா ஐயா? அப்ப எப்படி நீங்க ஒரு அமைச்சராக வர போறீங்க? எப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக செய்ய போறீங்க? அந்த முறையை நான் பிள்ளைன்னு சொல்றேன். நீங்களோட புக்கெட்ல இருந்து போடுறதோ அது ஒரு பிள்ளைன்னு தான் நான் பார்க்குறேன். அது வந்து மக்கள் பணத்தில் தான் ஒரு அரசாங்கம் இயங்கணும்ன்றது ஒரு அரசாங்கமாக பார்க்குறேன். இது நிழல் அரசாங்கம். ஆனாலும் எங்களுடைய தமிழ் மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஒரு செயற்பாட்டு ரீதியாகவோ அல்லது அந்த செயற்பாடு உங்களுக்கு தெளிவாக மக்களுக்கு சென்றடைந்தால் மக்கள் கட்டாயம் பெறுவார்கள். இதை விட பல மில்லியன் கணக்கு காசு வந்து போருக்கு உதவி செய்ய. சொன்ன ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் கவனிச்சிருக்கணும். மக்கள் அவர்களுக்கு நம்பிக்கை வைத்தால் அவர்களே காசை கொடுப்பார்கள். மக்கள் ஒரு அரசாங்கத்துக்கு கொடுக்குறதும் சரி, ஒரு அமைப்புக்கும் கொடுக்குறதும் சரி, அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்புறது தான். அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்ப தவறிட்டீங்களா யோகி? நிச்சயமாக இல்லை. நான் போகும் இடங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்த வரையில் நிச்சயமாக முன் வந்து மக்கள் உதவி செய்வது உண்டு. அதில் மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை. நான் இதில் சிலதுகளை சொன்னால்தான் நான் சொல்லாமல் தவறு விடுகிறோமோ என்ற ஏக்கம்தான் எனக்கு வருகின்றது. முக்கியமாக நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். நாடு கடந்த சங்கம் இதுவரை இனத்தை தான் கிழித்தது என்றுதான் ஒருவர் கேட்டிருந்தார், மனோரஞ்சன். நிச்சயமாக நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் பலதை கிழித்துள்ளது என்றே நான் சொல்லுவேன். சிலதுகளை அட்டியலிடவும் நான் விருப்பப்படுகின்றேன். 2 சொல்லுங்க. நாடு கடந்த அரசாங்கத்தை உருவாக்கியதே ஒரு பெரிய விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். முதலில் அதைத் தொடர்ந்து தமிழர் தேசிய துக்க நாளை அறிமுகப்படுத்தி அதை சொன்னதும், பாதுகாப்பு பொறிமுறைக்கான ஒன்றை நிறுவியதும், மற்றது தமிழக சுதந்திர சாதனத்தை முழங்கியதும், ஸ்ரீலங்காவை புறக்கணிப்பதற்கான வழிமுறைகளை எடுத்ததும், ஸ்ரீலங்காவை இனப்படுகொலையாளி என பட்டியல் வெளியிட்டு படுகொலையாளிக்கு சாட்சியங்களை திரட்டி ஆவணப்படுத்தியதும், இதுகளில் தான் நாடு கடந்த அரசாங்கம் முக்கியமாக செய்யும் செயற்பாடுகளில் சில. அத்துடன் முள்ளிவாய்க்கால் நினைவழி பேரொழி நினைவு பேருரைகளை நிகழ்த்தி உலக நாடுகள் எமக்கு நடந்த இனப்படுகொலையை எடுத்துரைப்பது, பல லட்சம் கையெழுத்துக்களை எடுத்து
யூஎனில் கைச்சாத்திட்டது. இவ்வளவு விஷயத்தோட நீங்க உங்களுடைய பரப்புரைக்கான லீஃப்லெட்டை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா மிக முக்கியமான விஷயங்கள் 2 இருக்கிறது. ஒன்று, நீங்க அடிக்கடி சொல்றது தமிழீழம் அடைந்தே தீருவோம். நிச்சயமாக ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இருக்கக்கூடிய ஆசை, எல்லா தமிழ் மகனும் அந்த காத்து சுவாசிக்கணும், அந்த மண்ணில போய் வாழணும் என்று ஆசைப்படுறாங்க எல்லாருமே. எப்படி எடுத்து கொடுக்க போறீங்க? என்ன அதுக்கான வழிமுறைகளை நீங்க வச்சிருக்கிறீங்க? முக்கியமாக முதலில் நான் முதலிருந்து வந்தேன் என்றால் அகிம்சை வழியில் தந்தை செல்வா போராடினார் 30 வருடம். நீங்க என்ன வச்சிருக்கீங்க? அதைத் தொடர்ந்து ஆயுத வழியில் தேசிய தலைவர் போராடினார். அடுத்த 30 வரலாறு ஒவ்வொரு தமிழ் சொக்கலிங்கம் ஜோகலிங்கம் அடிக்கடி சொல்ற வசனம், நான் தமிழிலம் எடுக்கும் வரைக்கும் ஓய மாட்டேன். அவருடைய பாதை என்ன? அதைத் தொடர்ந்து இப்போது லாஸ்ட் 10 வருஷமா இருக்கலாம், அடுத்த 10 வருஷமோ 20 வருஷமா இருக்கலாம், தொடர்ந்து செய்ய வேண்டியது ராஜதந்திர போராட்டம். அந்த அடிப்படையில் நாங்கள் செய்கின்றோம். நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் நாங்கள் செய்யும் வேலைப்பாடு சிம்பிளாக சொல்வதென்றால் ஒரு ப்ரெஷர் குக்கர் போல தான் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். ஸ்ரீலங்கா ஒரு ப்ரெஷர் குக்கர். அதை நெருப்பு ஊட்ட இப்போது பார்த்தீங்கன்னா இப்போது பலதுகள் வெடித்து கொண்டிருக்கின்ற அந்த ப்ரெஷர் குக்கர் வெடிக்க துவங்குகின்றது. தற்போது இன்று கோத்தபா ராஜபக்சவுக்கு அரெஸ்ட் வாரண்ட் எடுப்பதற்கான நடைமுறைகளை அமெரிக்காவில் உங்களோட திட்டத்து கோத்தபா ராஜபக்சவுக்கு நான் நினைக்கிறேன், என்ன பேர் அவருடைய பேர் எனக்கு உடனடியாக ஞாபகம் வரையில, 2 பேர் அவருக்கான வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இப்போ உங்கள் மீது பாத்தீங்கன்னு சொன்னா ஜஸ்மின் சூக்கா சொல்லியிருக்கிறார், எல்லாரும் அது மீது ஒரு வழக்கு தொடருங்க. நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு, என்ன செய்ய போறீங்க? அதை நாடு கடந்த அரசாங்கம் சேர்ந்து தான் அதில் செயற்பட்டார்கள் என்பது சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவருக்கு மேலாகவும் இங்கு பிரியங்கா பெர்னாண்டோவுக்கு முக்கியமான கேஸ், அதில் நானும் சம்பந்தப்பட்டு அவருக்கு எதிராகவும் எடுத்திருக்கின்றோம். நாடு கடந்த அரசாங்கம் 2 வழக்குகளை மாத்திரம்தான் பதிவு செய்யக்கூடிய அளவுக்கான தகுதியோடு தான் இருக்கா? இல்லை, பலது நடக்கும். ஆனால் நடக்கல இவ்வளவு நாளும் அது செயற்படுறதுக்கு இப்ப யாரு கோத்தபா ராஜபக்சக்கு எதிராக ஒரு 3 வருஷத்துக்கு முதலும் கேஸ் போட்டார்கள். 3 வருஷம் கேஸ் போட்டாங்க. இப்ப ஏன் போடல ஜோ? இப்ப 2 வழக்கு போயிருக்கு. இப்ப ஜஸ்மின் சுக்கா சொல்ற பல வழக்குகள் வர வேணும், பலப்படுத்தப்பட வேணும். ஒரு முக்கியமான தருணம் இது. இப்ப ஏன் போடல? இப்போதும் நீங்க வரலாறு தானே சொல்றீங்க, நாங்க இதை செய்தோம் அதை செய்தோம் சொல்றீங்க. இப்ப என்ன செய்றீங்க? இப்போதும் செயற்பட்டு கொண்டு ஜஸ்மின் சுக்கா வழக்கு வர இல்லை. வழக்கு போடுவதென்றால் சும்மா சிம்பிளாக ஒருவர் இன்று தினேஷ் இல்லை, அவரிடம் பேர் தினேஷ் தான், சதீஷ் தான் உங்களோட தினேஷ், அவர் நான் கதைத்தேன் நின்று அவருடைய இன்டர்வியூ நாளைக்கு கட்டாயம் வரும் என்று நினைக்கிறேன். ஐபிசியில் மற்ற ஊடகங்கள் வரும். அவர் சொன்னது ஒன்று முக்கியமானது ஒன்று, இந்த வழக்கு கோத்தபா ராஜபக்சக்கு எதிரான வழக்கு, தனக்கே பல மிரட்டல்கள் வந்தன, உயிர் மிரட்டல்கள், தனது குடும்பத்தையே சாக்காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் எல்லாரும் மிரட்டல்களுக்கு பயப்படுறாங்களா? இல்லை, நான் சொல்லி முடிக்கின்றேன். மிரட்டல்கள் வரும், அதையும் தாண்டி துணிந்து நிற்க வேண்டும். நிற்பவர்கள் அனைவரையும் என்னுடன் நின்றால் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்களுக்காவது அவ்வளவு துணிவில்லை. அதை திரட்டக்கூடிய அளவுக்கு உங்களை போன்றவர்களுக்கு இல்லையா? அவர்கள் அனைவருக்குமே, தமிழர்கள் அனைவருக்குமே துணிவு இருக்கின்றது. அங்க ஒருவருக்கு துணிவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். என்றாலும் சொக்கலிங்கம் ஜோகலிங்கமே ஒரு வழக்கு போடலையே. சொக்கலிங்கம் ஜோகலிங்கத்துக்கு கோத்தபாயா கொண்டே வைத்து என்ன சித்திரவதை பண்ணவில்லையே. அதுதான் முக்கியம். எவிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா கதைப்பதற்காக சொல்வதற்காகவோ ஒரு கட்டுரை எழுதுவதற்காக இல்லை. இது நிச்சயம் நடந்திருக்க வேண்டும். யாரு எங்க வைத்து நடந்தது அதை ப்ரூவோட கொண்டு போய் சப்மிட் பண்ண வேண்டும். நீங்க பலருக்கான வாக்குமூலங்கள் எடுத்து கொடுத்திருக்கிறீங்க. ஐக்கிய நாடுகள் சபைக்கெல்லாம் நீங்க அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் எடுத்து கொடுத்திருக்கீங்க. அவர்களையே தொடர்பு இந்த வழக்குகளுக்கு அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு காலம் எடுக்கும்? தற்போது இது இந்த நேரம் நீங்க கேட்க நேரம் தான் எமக்கான அந்த டிப்பிங் பாயிண்ட் என்று சொல்ல. என்னண்டா யோகி, இப்ப நாங்க எல்லா அமைப்புகளுமே செய்கிறது வேலையை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனா நேரம் காலம் இடம் என்பது இருக்கிறது. அந்த நேரத்துல செய்யாம விட்டுட்டு ஐயோ நாங்க தவற விட்டுட்டோம் என்று சொல்றதுதான் எங்களுக்கு வழக்கமா இருக்கு. அந்த ஒரு ஆதங்கமா தான் இந்த கேள்விகள் வந்திருந்தேன் நினைக்கிறேன். இடைவெளியை தொடர்ந்து கேள்விகள் பல காத்திருக்கின்றன. தொடர்ந்து அடுத்த மனத்தியாலத்திலும் செய்திகளுக்கு தொடரப்போ உள்ளது. விடைகள் வரும் வரைக்கும் உங்கள் சார்பாக எனது கேள்விகள் தொடரும். உங்கள் கேள்விகளும் நேரடியாக இவர்களோடு தொடர்ந்து வர காத்திருக்கிறது. இடைவெளியை தொடர்ந்து சந்திப்போம். செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் காத்திருக்கிறது.
பேசிக்கொண்டிருக்கிறோம் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய தேர்தலில் இந்த முறை பங்கு பெறக்கூடிய வேட்பாளர்களோடு கேள்விகள் உங்கள் சார்பாக நாங்களும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் நேரடியாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் குகரூபன், அதே போல ராஜலிங்கம், லிங்கஜோதி மற்றும் யோகலிங்கம் ஆகியோரோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நிறைய கேள்விகள் காத்திருக்கு. அதுக்கு முதல்ல அழைப்பில் இருக்கக்கூடிய ஒருவருடைய கேள்வியை நாங்கள் வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம். 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 யார் கதைக்கிறீர்கள்? யாரிடம் உங்களுடைய? நான் ராஜன் புரோம்லி பாதியில இருந்து கதைக்கிறேன். சொல்லுங்க ராஜன், யாருக்கு கேள்வி? ஐபிசி அறிவிப்பாளருக்கும் நாடு கடந்த அரசாங்கத்திட்ட தேர்தலில் முன்னிலையில் நிற்கிற வேட்பாளர்களுக்கும் இந்த மாலை வணக்கம். ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்கிறேன். என்னென்றால், கடைசியாக நடந்த ஜெனிவாண்ட அமர்வின் இறுதி நாட்களில் இங்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள அமைப்புகளும் இலங்கையில் இருந்து வந்த அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து வேலை செய்வதாக ஒரு ஒன்றுடன் ஒன்றை நடத்தி அதை மக்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். அதில் நாடு கடந்த அரசாங்கமும் ஒன்று. இந்த வகையில நாடு கடந்த அரசாங்கம் இப்பொழுது எலெக்ஷன்ல நிற்க போகின்றது. அது வைக்கின்ற முன்னுரிமையான கொள்கைகளில் ஒன்று, நாங்கள் தமிழினம்தான் எங்களது கொள்கை, நாங்கள் தமிழினத்துக்காக தொடர்ந்து வேலை செய்ய போகின்றோம். இதே நேரத்துல இலங்கையில இருந்த அமைப்புகள்ல கூட்டமைப்புல தமிழரசு கட்சியை பார்த்தீங்கன்னா, தமிழரசு கட்சி இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தை டைம் டு டைம் காப்பாற்றி கொண்டே இருக்குது. அது தமிழ் மக்களுக்காக என்ன வேலை திட்டங்களை செய்ய போறது ஒரு தெளிவான கொள்கையே அதுகிட்ட இல்லை. பாத்தீங்கன்னா சுமந்திரனும் சமந்தனும் மாறி மாறி அரசாங்கத்தை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுதும் முன்னேறுகின்றார்களா, அவ்வாறு முன்னேறவில்லையா என்பதை பற்றி நாடு கடந்த அரசாங்கத்தின் கருத்து என்ன? நீங்கள் தமிழனம் தான் உங்களுக்கு தேவை என்று சொல்லி சொன்னா, அதே சுமந்திரனோ சம்பந்தனோ தமிழரசு கட்சியில் உள்ள ஏனைய மெம்பர்களோ அதை வரவேற்று உங்களை அரவணைக்க தயாரா இருக்கின்றார்களா? கொள்கையின் அடிப்படையில நீங்கள் இந்த கட்சிகளோட ஒன்று சேர்ந்து வேலை செய்யலாம். நன்றி. இது தமிழீழத்தை அடைந்து தரக்கூடிய என்று சொல்லக்கூடிய ஜோகலிங்கம் சொல்றது பொருத்தமா இருக்கும். எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு? நன்றி ராஜண்ணா, நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கருத்தான கேள்வி. முக்கியமாக மக்கள் பலர் கதைப்பது கேட்பது, நாங்கள் மற்ற அமைப்புகளுடன் இணைந்து வேலை செய்கின்றோமா என்று. ஒரு இடத்தில் இணைந்தால்தான் ஸ்ரீலங்காவையும் அது ஆக்கப்பூர்வமாக அவர்களையும் நிலைநிறுத்தி கேள்வி கேட்கவோ அவர்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். எப்போது நாம் ஒன்றாக இணையும் போது அந்த அடிப்படையில் பல அமைப்புகள் அங்கு யூஎனில் நாங்கள் பல ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் மற்ற நாடுகளிலிருந்தும் இங்கே இருந்தும் நாங்கள் அனைவரும் போகின்றோம். பிரிந்து நின்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தால் கேள்வி கேட்கின்றோம். இந்த குற்றச்சாட்டு பல முறை இருக்கின்றது. இந்த முறை ஒன்றாய் இருந்து சரி எப்படி நாங்கள் ஒன்றாய் ஒரே வசத்து சொல்லுவோம் அடிப்படையில் நடந்தது. அது நல்ல ஒரு காரியம். முக்கியமாக தமிழரசு கட்சி அது அவர்கள் தமிழீழமோ நாட்டை பிரிப்பென்றோ கதைக்கவே முடியாது. அவர்களுக்கு 6ஆம் திருத்த சட்டம் என்ற ஒன்று அங்கு பயங்கரமாக அமலில் உள்ளது. அது இருக்கும் வரையும் அவர்கள் கதைக்கவே இயலாது. அவர்கள் அங்கிருக்கும் மக்களை காப்பாற்ற வேண்டும். அது அவர்களுடைய தலையாய கடமையாக பார்க்கின்றேன். அங்கிருக்கும் எமக்கான நிலங்கள் பறிபோவதையோ, அங்கிருக்கும் எமக்கான போர்க்குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடிய எமக்காக போராடியவர்களை காப்பாற்றுவதாக இருக்கலாம், அல்லது பறிபோன காணிகளை மீட்டெடுப்பதாக இருக்கலாம். அப்படியான வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும். சுயநிர்ணய உரிமை என்ற ஒரு விஷயம் இருக்குதானே? சுயநிர்ணய உரிமை, அதை அவர்கள் கேட்டு வாங்க முடியுமா? சுயநிர்ணய உரிமை எப்போது வரும்? அப்போது நீங்கள் கேட்ட கேள்வியோடு அது இருக்கின்றது. நாங்கள் எப்போது நான் யோகி ஒரே கேட்பது நாடகம் தமிழம் எடுப்பேன் என்று எப்போது எடுக்கலாம்? சுயநிர்ணய உரிமை எப்போது நாங்கள் உண்மையாக கேட்கலாம் என்றால், அங்கு நடந்த இனப்படுகொலை என்பதை நாங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டும். அதை யூஎன் ஊடாக ஐசிசியில் அதுக்குத்தான் நாங்கள் முக்கியமாக வேலை செய்கின்றோம். அது ஒரு பக்கமான வேலைப்பாடாக இருக்கின்றது. ஐசிசியில் கொண்டே ப்ரூவ் பண்ணணும் அங்கு நடந்த இனப்படுகொலை என்றதை. அதைத் தொடர்ந்து அங்கு ஒரு ரெஃபரண்டத்தை அண்டர் த யூஎன் சூப்பர்வைஸ்ட், அவங்களுடைய யூஎன் சூப்பர்வைஸ்டு கீழே அங்கிருக்கும் அனைத்து தமிழ் மக்களும், தாயகத்திலும் புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கும் தமிழ் மக்கள் அனைவரும் ஓட்டு போட வேண்டும். எமக்கான சுயநிர்ணய உரிமை இது ஒரு மிகவும் தவறான ஒரு அபிப்பிராயம்.
இது வந்து எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு போடப்படும் ஒரு மிக பெரிய முட்டுக்கட்டை. என் வயதை ஒத்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே ஒரு ரெஃபரண்டம் எடுக்கப்பட்டிருக்கிறது. 1977 ஆண்டு பொதுத் தேர்தல், 1976 ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் பிரகடனத்தின் பின்னர் 1976 ஆண்டு முதலாக தந்த செல்வாவின் கீழ் 3 முக்கிய தமிழ் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பிரகடனத்தை கொண்டு வந்தார்கள். தமிழர்களுக்கான முடிந்த முடிவு தனி ஈழம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். அதுக்கு முதல் நடந்த அரசியலில், பாராளுமன்ற அரசியலில் தந்த செல்வா 2 ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டிருந்த சிங்கள தலைவர்களுடன். பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம். 2லேயும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர்களுடைய தாயகம் என்றதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை அடிப்படையில், இது செல்ஃப் டிட்டர்மினேஷன் அடிப்படையில் ஓரளவுக்கு டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் கொடுக்குறதுக்கு இருந்தார்கள். வெளி உறவு மற்றும் பாதுகாப்பை தவிர மிச்ச எல்லா அதிகாரமும் பொருந்திய ஒரு பிரதேச சபையை, ஒரு சுயாட்சியை வழங்குவதற்காக இருந்தார்கள். அந்த 2 ஒப்பந்தங்களும் பௌத்த பிக்குகளுடைய ப்ரெஷரினால் அவர்கள் ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள் நடத்தி அதை கிழித்தறிந்து விட்டார்கள். இதற்கு பிறகுதான் 1976 ஆண்டு தந்த செல்வா எடுத்த முடிவு, தமிழர்களுக்கான ஒரே ஒரு முடிவு தனித்தமிழீழம் அரசியல், தனித்தமிழீழம் என்ற முடிவு பிரகடனப்படுத்தினார்கள். அது 1976 ஆண்டு முடிவெடுக்கப்பட்டது வட்டுக்கோட்டை மாநாட்டில். அதற்கு பிறகு வந்த பொது தேர்தலில் தமிழ் ஈழ விடுதலை கூட்டணியினர்கள் அதை ஒரு கருத்து கணிப்பாக வடக்கு கிழக்கு வாழ்ந்த தமிழ் மக்களிடம் எடுத்து சென்றார்கள். கிட்டத்தட்ட 78% தமிழ் மக்கள் ஏகோபித்து தமிழீழத்திற்காக வாக்களித்து தமிழீழ விடுதலை கூட்டணியினரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள். அதற்கு பிறகு திருப்பி நாங்கள் தமிழீழத்திற்காக ஒரு ரெஃபரண்டம் நடத்த வேண்டும் என்று யாராவது கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கு அடிப்படை அரசியல் தெரியாது என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் அந்த கருத்து கணிப்பின்படி, அதாவது ரெஃபரண்டத்தின் படி தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது. they have a right to self determination which also incorporates right to secede என்ற முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. சரி, இந்த இப்போ லிங்கஜோதி சொல்லக்கூடிய விஷயம் ஏற்கனவே முடிவு எடுக்கப்பட்டது. எனக்கு ஒரு தயவு செய்து நான் இதை தொடர்ந்து சொல்ல வேண்டும் ஏனென்றால் இப்போ யுத்தம் நடந்திருக்கின்றது. 1 மில்லியனுக்கு மேற்பட்ட தமிழீழ மக்கள் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து விட்டார்கள். சிங்கள அரசாங்கத்தினுடைய வல்லோர்காரப்படுத்தப்பட்ட குடியேற்ற திட்டங்களினால் கிழக்கு மாகாணத்தில் பெரும்பகுதியில் பறிபோகப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் போய் திருப்பி கருத்து கணக்கு எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாங்கள் 1977 ஆண்டு எடுத்த ரெஃபரண்டம் இருக்கின்றது, அதை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு அதுக்கு மறுதளிக்கிறார். அப்போ அவர்கிட்ட ஒரு கேட்கலாம், எதுக்காக அதை மறுதளிக்கிறீங்க? 1977 ஆண்டு வந்து ரெஃபரண்டம் இல்லை, 77 வந்து அது ரெஃபரண்டம் இல்லை, அது தேர்தல் மேனுஃபேக்சர். அது வந்து அதில் அதை ஆதரித்து, தமிழகத்தை ஆதரித்து தேர்தல் நடந்ததில் வந்தது. அடுத்தது வந்து 77 ஆண்டு, இப்போ நான் 2020 நிற்கிறோம் 19. என்ன விதென்றால் ரெஃபரண்டம் வந்து ஒருக்கா தான் வைக்கணுமன்ற எங்கள் சட்ட விதிமுறையும் இல்லை. இது பிரெக்சிட்டுக்கு அடுத்த வருமானது இருக்குது. ஸ்கொட்லாண்டில் 2 தடவை முடிஞ்சுது, அடுத்த வருமானம் இருக்குது. ரெஃபரண்டம் நாங்கள் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் மக்களுடைய ஆதரவுக்காக நான் செய்தது. அடுத்தது வந்து நாங்கள் தமிழீழம் வேணுமென்று இப்பவும் மக்கள் ஆதரிக்கின, தமிழீழம் தான் வேணுமென்று ஆதரிக்கிறத நாங்கள் 77 ஆண்டு செய்ததை கொண்டே காட்டிலாது. ஆனால் நீங்கள் இப்போ அதை மறுதளிக்கிறீங்க தானே? தமிழ விடுதலை போராட்டத்தில் தமிழ தேசிய தலைவர் மிக முக்கியமாக அது மக்களினுடைய ஆணை என்று எடுத்துக்கொண்டு தான் அவர் அந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அவரே முன்னெடுக்கிறார் என்கின்ற வழியில் தமிழ் மக்கள் அது இல்லை. அது வந்து அவர் முன்னெடுக்கும் போது சர்வதேசத்திட்ட கேட்கல. நாங்கள் இப்போ சர்வதேசத்தை போய் நிற்கிறோம். சர்வதேசமே தமிழத்தை தாண்டு அல்லது அதுக்கான வழியை தருது. சர்வதேசம் என்ன சொல்ல போகுது? மக்கள் ஆணை இருந்தால் தான் தருவேன் என்று போகுது. நான் அமைப்போ அல்லது 4-5 பேர் போயிட்டு மக்கள் ஆணை தானே அப்படித்தானே பார்த்து இல்லை. அந்த கால ஓட்டம் வந்து அப்போ பெட்ஷீட் கூட இன்றைக்கு ஒரு முறை எடுத்தாச்சு, வாக்கெடுப்பு எடுத்தாச்சு, திரும்பவுமே ஒரு வாக்கெடுப்புக்கே அந்த ப்ரெஷர் பண்ணுற இதுக்கு வருது. அதுதான் ஜனநாயகம். அதுக்காக தான் கஷ்டம் மக்கள் அதுக்கு தான். அதே இது வெளிநாடு சொல்ல போது 77 ஆண்டு முடிவு வேறையாக இருக்கும், இப்போ முடிவு வேறையாக இருக்கும். அதுக்காக எடுக்கணும்ன்றீங்க. அது வந்து சர்வதேசத்தின் ஒரு நிபந்தனை மாதிரி. மக்கள் இன்னமும் தமிழீழம் தான் வேணுமன்றதை
நாங்கள் மீண்டும் நிரூபிக்க வேண்டிய சந்தர்ப்பம். சரி, அழைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த அழைப்பாளருக்கு நாங்கள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சதீஷ். வணக்கம். யார் கதைக்கிறீங்க? என்ன கேள்வி உங்கள்கிட்ட? அடியேன் புதியவன் ஃப்ரம் பிரான்ஸ். புதியவன், என்ன கேள்வி? இல்ல, கேள்வி என்னன்னு சொன்னால், இது இந்த 25-26 எபிசோட் வந்து இந்த உறவு பாலம் என்ற நிகழ்ச்சியில போய்கொண்டு கேட்க அந்த நாட்டின் நிலைமை எங்களால் அறிய முடியுது. இவர்கள் அதை அறியவில்லையா? இவர்கள் இங்க இந்த இதுல வாரார்கள். நாங்கள் ஐபிசி நேர் என்ற கட்டத்தில் நாங்கள் இங்கே செவிமறுக்க வேண்டிய இருக்கின்றது. ஐபிசி ரசிகன் என்ற முறையிலே, நேர் என்ற முறையிலையும். ஹலோ, கேட்கிறேன், உங்களுடைய கேள்வியை சொல்லுங்க. இப்ப அந்த வகைத்தான் நாங்கள் இங்க செவிமடுக்கின்றோம். ஆனா இவர்கள் நேற்று ஒரு வானொலி நான் கேட்டேன், இவர்கள் தங்களை தாங்களே நாமினேட் பண்ணி தங்களை தாங்களே என்றார்கள். மக்கள் ஆதரவு இல்லாமல் இவர்கள் இப்படி தங்களை தாங்களே அறிமுகப்படுத்திக் கொண்டு இங்கே வந்து உட்கார்ந்து இருப்பதனால் தமிழீழ மக்களுக்கு என்ன பயன்? சரி, நன்றி ஐயா, நன்றி. உங்களுடைய கேள்வியோடு நீங்கள் இணைந்து கொண்டதுக்காக. ராஜலிங்கம், நீங்கள் சொல்லுங்க. மக்கள் தங்களை தாங்களே நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்கிறீர்கள், நீங்களே உங்களுடைய அமைச்சர்கள் ஆக்கிக் கொள்கிறீர்கள், நீங்களே பிரதி அமைச்சர் ஆக்கிக் கொள்கிறீர்கள் என்ற தொழில தான் அது இருக்கிறது. ஆனால் மக்கள் எந்தளவு தூரம் இந்த தேர்தல்களில் வந்து வாக்களிக்கிறார்கள், அதுக்கான வாய்ப்புகள் எந்தளவு தூரம் ஏற்படுத்தி இருக்கிறீங்க? மக்கள் வாக்களிப்பதற்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அது மக்கள் வாக்களிப்பதற்கு ஏற்ற இடங்கள் வந்து அறிவிக்கப்படும். இது மக்கள் தான் எங்களை தெரிவு செய்ய வேணும். அதான் ஒரு ஜனநாயகம். இன்னும் 20 நாள் தான் இதுக்கு குறைவான நாட்கள். ஆகவே இப்போ ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்க போகின்றது. மக்கள் தான் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும். அதுக்கேற்ற ஆயுதங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் எங்கள் போலிங் ஸ்டேஷன், அதாவது வந்து வாக்காளர் எங்கே தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யும் இடங்கள் அறிவிக்கப்படும். வாக்குச்சாவடிகள். சரி, அடுத்த கேள்வி யார் அழைப்பில் வந்திருக்கின்றார்? வணக்கம். 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 தொலைக்காட்சியினுடைய சத்தத்தை குறைத்து வைத்துவிட்டு தொலைபேசியில் பேசுங்கள். அழைப்பில் இருக்கக்கூடியவரே வணக்கம். இல்ல, அவர் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த அழைப்பாளரிடம் நாங்கள் சென்று விடலாம். வணக்கம். வணக்கம். இல்லை, அடுத்த அழைப்பாளரிடம் செல்வோமா? நாங்கள் தொலைக்காட்சியில் அவருடைய வீட்டு பேச்சு வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த அழைப்பாளரிடம் நாங்கள் செல்லலாம். அழைப்பில் இருக்கக்கூடிய உறவு யார்? வணக்கம். வணக்கம். இல்லை, தொலைபேசியில் ஏதோ அழைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நான் 2 கேள்வி கேட்கலாமா? வணக்கம். யார் உங்களோட பேரை சொல்லிட்டு கேள்வியை கேளுங்க. யார்கிட்ட கேட்க போறீங்க? நான் டென்மார்க்ல இருந்து ரொபின் கேட்கிறேன். ரொபின், யார்கிட்ட கேள்வி? என்னோட பொதுவாக கேட்கிறேன்னு கேட்டால், இப்போ இந்திய அரசாங்கம் நடத்த முடியாம நெருக்கடிகளை வச்சு சுபாஷ் சந்திர போஸ் அந்த அரசை கொண்டு சிங்கப்பூர்ல அமைச்சர் நாடு கலந்த அரசாங்கம். அதுதான் 1944 அதை ஜப்பான், இத்தாலி, ஜெர்மன், சீனா, அயர்லாந்து, பிலிப்பைன் போன்ற நாடுகள்லாம் வாங்கி இருக்குது. இவியல் எந்த தேசத்துல அதிகாரப்பூர்வ அரசை நடத்தினது? இவியல் யார் அங்கீகரிச்சு? எந்த அரசாங்கம் அங்கீகரிச்சு? நீங்க சொல்றது வேறொரு நாட்டினுடைய அரசாங்கம் அங்கீகரித்திருக்கணும், அப்படியா? சரி, அவர் அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அரசாங்கம் அல்லது எந்த நாடு அங்கீகரித்தது என்ற ஒரு கேள்வி சட்டவாளர் சொல்வது பொறுத்த எனக்கு தெரிஞ்ச மட்டிலே தென் சுடான் நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது நாடு கலந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய வெளியுறவு அமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அது நேர்முகமான அங்கீகாரம் இல்லாவிட்டாலும் அது ஒரு அங்கீகாரம் என்று தான் நான் கருதுகிறேன். எனக்கு தெரிஞ்ச மட்டில் இதுவரையும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அங்கீகாரத்துக்காக லொபி பண்ணினதாகவோ அதுக்காக போராட்டம் நடத்தியதாகவோ எனக்கு தெரியாது. அங்கீகாரம் கிடைக்கணும்ன்றது ஏற்றுக்கொள்கிறீங்க தானே? நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு உண்டு. இப்போ நேற்றைய தினம் வானொலியில் நான் ஒரு நிகழ்ச்சி செய்கிற வழியில் மக்கள்கிட்ட இருந்து வந்த ஒரு குற்றச்சாட்டு தான், ஒரு நாடு கடந்த அரசாங்கம் அல்லது ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதமர் என்பவர் மிக முக்கியமாக எல்லா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அப்படி போகக்கூடிய ஒருத்தர் தான் அந்த பதவியை வகிக்கவும் வேணும். ஆனால் திரு உருத்திரகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் என்பது இல்லை. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தாண்டி அவரால் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் அவர் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு துறையை தொடர்ந்து பிரதமராக முன்னிலைப்படுத்தி கொண்டு போகிறது நாடு கடந்த அரசாங்கத்துக்கு பின்னடைவா? நான் ஒரு கான்ட்ரோவர்ஷியல், அதாவது ஒரு தற்சைக்குரிய கருத்தொன்றை சொல்ல விரும்புகின்றேன். என்னை பொறுத்த மட்டில் ஒரு
ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு பிரதமருக்கு அந்த சிக்கல் வராது. அப்போ அவர் ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட எனக்கு நிச்சயமாக அதில் மாற்று கருத்து இருக்கின்றது. நான் தெரியாத விஷயத்தில் பொதுவான இடத்திலே கருத்து சொல்ல நான் விரும்பவில்லை. என்னை பொறுத்த மட்டில் பாராளுமன்ற அரசியல் என்று சொல்ல போனால் மக்கள் தெரிவு செய்கிற பிரதிநிதிகளாகிய எம்பிக்கள் தெரிவு செய்கின்றவர் தான் பிரதம மந்திரி. அப்படிப்பட்டு இருக்கும்போது சொல்லுவோம் ஃப்ரான்ச்சைஸ் என்று சொல்கிறது. யூ எக்ஸசைஸ் யுவர் ஃப்ரான்ச்சைஸ் த்ரூ யுவர் ஓட். அப்படி வரும்பொழுது அவருக்கு மக்களுடைய அங்கீகாரம் இருக்கும். அப்படி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரதம மந்திரிக்கு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி போன்ற இன்டர்நேஷ்னல் செல்வாக்குகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட எம்பிக்களினால் தெரிவு செய்யப்பட்ட பிரதம மந்திரியாக இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு காரியாலயம் இருக்கலாம். நாங்கள் அதை தொடர்ந்து அடுத்த படியாக ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு பார்வையாளர் அந்தஸ்தை கேட்கலாம், ஒப்சர்வர் ஸ்டேட்டஸை கேட்கலாம். அதொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சாக போய்த்தான் we can finally reach our target. பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறான விஷயம். இப்போ நான் நினைக்கிறேன் கோரவன் அதுக்கு தலையசைத்திருந்தார் இல்லை என்பதை போல. ஆனால் 2 விஷயங்கள் கோரவன் உங்கள்ட்ட கேள்வியாகவே அதை நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்றும் இந்த குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு திருகுமார் அவர்கள் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் மாற்றத்தை நோக்கி வாருங்கள். ஜனநாயகம் என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க, ஜனநாயக முறைப்படி தான் இது நடக்கணும் என்றதுலையும் தெளிவாக இருக்கிறீங்க. அப்போ ஜனநாயகத்துக்கு இது மாற்றான ஒரு செயலாக நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களுடைய மாற்றங்களுக்குள்ள இந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் உள்ளடக்கி இருக்கிறீங்களா? எந்த மாற்றம்ன்றது ருத்ரகுமார் தொடர்பான கருத்து இதில் நம்ம விளங்கப்படுத்தணும் என்றால் இவர் சொன்ன பிரதமருக்கான தேர்தல் உண்டு. இது அப்படி அந்த தேர்தல் அல்ல. இது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தல். அதில் பிரதமர் கூட இன்க்ளூட் தான். ஆனால் அவருக்கான செலெக்ஷன்ன்றது அந்த தெரிவு செய்யப்படும் 135 பாராளுமன்ற உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்படுறவர் தான் பிரதமர். மக்கள் நேரடி அது வந்து 135 பேரை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் யாருக்கு மெஜாரிட்டி சப்போர்ட்ன்றது வந்து தான் சூஸ் பண்ண போகுது. அது நாளைக்கு யாருமாக இருக்கலாம், ஒருத்தமாக இருக்கலாம், வேறு யாராகவும் இருக்கலாம். அந்த 135 பேர் தான் அது தீர்மானிக்க போயின பிரதமர் யாருன்றது. இதில் இலங்கையில் கூட 4 மாதம் போல் நடந்தது. வந்து இந்த பக்கம் மெஜாரிட்டி வருதுன்றதோ அந்த பக்கத்துக்கு தான் அது போகுது. அதை உறுத்திரமான விட ஒருவர் ஸ்டாண்ட் பை எடுப்பார் கட்டாயம் அந்த ஆதரவுகள் மாறும். மாற்றம் ஒன்றுக்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை போல சில கருத்துக்கள் இருக்கு யோகலிங்கம். இப்போ அவரையே ஒரு நிரந்தர பிரதமராக வைத்திருப்பதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதா ஒரு சில தகவல்கள் வருகிறது. அது உண்மைதானா? இல்லை இல்லை, இங்குதான் சில வதந்திகளை பரப்புவர்களாக இருக்கலாம். உங்களுடைய ஜாப்புகளிலே கூட திருத்தங்கள் கொண்டு வரப்படுவதா? ஜாப்புகள் எப்போதுமே அமெண்ட்மெண்ட் என்றது, ஜாப்புகளில் அமெண்ட்மெண்ட் திருத்தங்கள் எப்போதுமே வர கூடியது. 6ஆம் திருத்த சட்டம் என்றதுதான் திருத்தப்பட்ட ஒரு சட்டம். உங்களுடைய ஜாப்பில் ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் பிரதமராக இருக்க முடியும் என்கின்ற திருத்தம் அவருக்காகவே கொண்டு வரப்பட்டதா ஒரு விமர்சனம்? அவருக்காக கொண்டு வரப்படவில்லை. முதல் 3 வருஷம் தான் 2010ஆம் ஆண்டு நாடாளுமன்ற சங்கம் உருவாக்கப்பட்டு 13ஆம் ஆண்டுடன் அடுத்த தேர்தல் நடந்தபோது கணக்க செய்ய முடியாதனால் கொஞ்சம் காலம் வேணும் என்று சொல்லி அந்த 13ஆம் ஆண்டு நடந்த பிறகு நடந்த கூட்டத்தில் வைத்து நிர்ணயிக்கப்பட்டது. இதை நீடித்து 5 வருடமாக்க மாற்ற வேண்டும் என்று. அதைத் தொடர்ந்து தான் 18ஆம் ஆண்டு போன வருடமே இந்த எலெக்ஷன் நடந்திருக்க வேண்டும். 19 ஏப்ரலில் நடக்கிறது 27ஆம் தேதி. இது வந்து மாற்றங்களை மாற்றலாம். மாற்றம் ஒன்றுதான் மாறாது, மற்ற அனைத்துமே மாற்றங்களை மாற்றலாம். ஆனால் ஒரு நாட்டில் சரி அல்லது ஒரு நாட்டில் ஒருவரே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறார் என்று சொன்னால் அது ஜனநாயகம் இல்லை, அது சர்வாதிகாரம் என்கின்ற ஒரு போக்குக்குள்ள போய்விடும். அதே போன்ற ஒரு நிலைக்குள்ள நாடு கடந்த அரசாங்கம் போகுதா? நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் வந்து ஒரு போராட்ட அரசாங்கமே ஒழிய இது வந்து ஒரு பயங்கர ஒரு டெக்ஸாலியோ அல்லது பயங்கரமான ஜனநாயக அரசாங்கம் என்பதை ஒத்துக்கொள்வீங்க? நிச்சயமாக ஜனநாயகம் மற்ற நாடுகளிலும் விட ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் என்பதை ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் இல்லையே. தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க யாப்ப மாத்துறீங்க. இல்லை, மக்கள் அங்கிருந்து மாற்றும் போது கூட மெஜாரிட்டி பவர்ன்றது தேவைப்படுகிறது. ஒரு பிரதமர் வந்து தானே மாற்ற முடியாது, தான் 4 தரம் பாரு 3 தரம் பாரு என்று. அதுக்கு கூட கான்ஸ்டிடியூஷன் மாற்றணும்னா அதுக்கு கூட 135 பேர்கிட்ட கருத்து கணிக்க எடுக்கப்படுது. மக்களின் பிரதிநிதிகளிடம் தான் அந்த இது வருது. அதிலே மக்கள் அதில் சொல்லி 135 பேரில் சொல்லின வந்து ஓகே மாற்றமாக தான் நல்லா இருக்குமெண்டு அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளினேன். அதற்காக 3ஆம் முறை அவர் தான் வரவேணும் என்றது இல்லை. அழைப்புக்கு போகலாம். நாங்கள் அடுத்த அழைப்பில் இருக்கக்கூடிய ஒரு யார். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார், என்ன கேள்வி?
என்னுடைய பெயர் மயூரன் கதைக்கிறேன். மயூரன், கேள்வி என்ன? லண்டன்ல இருந்து. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த ஆக்ஸ்போர்ட்ல அமைந்திருக்கிற அமையத்தை பற்றி தான் நான் ஒரு கதைக்க வேணும். அதாவது இலங்கையில 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடந்ததுக்கு பிறகு மக்கள் வந்து எழும்பி நின்று மூச்சு விடுறதுக்கே முடியாம இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு காரிய, அதாவது பல ஆயிரம் பவுண்ட்கள் செலவழிச்சு ஒரு மையம் அமைக்க வேண்டிய தேவை இருக்குதா? யார்கிட்ட கேக்குறீங்க? யாராவது நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஏனென்று சொன்ன இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். கிட்ட 2 வாரங்களுக்கு முன்னால ஐபிசி தமிழ்ல வந்து உங்களுடைய நாடு கடந்த அரசாங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் சொன்னவர், நீங்கள் என்ன செய்த நீங்கள் தமிழ் மக்களுக்கு கேட்ட ஆக்ஸ்போர்ட்ல வந்து இந்த மையம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீர்கள். சரி, நன்றி ஐயா. உங்களுடைய கேள்விக்கு நான் நினைக்கிறேன் ராஜலிங்கத்திட்ட பதில நாங்க கேட்கலாம். அதாவது வந்து ஒரு தமிழருக்கு ஒரு வரலாற்று மையம் வேணும் என்பதை அந்த கேள்வி வந்து எங்களை நோக்கியது அல்ல. யாரை நோக்கியதை அது உலக வரலாற்று மையத்தை நாடு கடந்த அரசாங்கத்துக்கு அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய தன்மை எங்களுக்கு இல்ல. அதுக்கான ஆன்சர் இல்ல. அவர் சொன்ன மாதிரி எங்களுடைய நிகழ்ச்சி ஒன்றிலேயே அது பதிவு செய்யப்பட்டது, அது மறுதளிக்கப்பட்டதும் அதே நிகழ்ச்சியில் தான். அதே முழுமையா மறுதளிக்கிறோம். மக்களின் அமைப்பு, அது நாடு கடந்த அரசாங்கத்தின் அமைப்பு. உலக வரலாற்று மையம் நிறுவப்பட வேணும் என்றது திட்டத்தில் இருக்கு. நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் தான் அதை முன்மொழிந்தது. ஆனால் வந்து அவர்கள் வந்து தாங்களா ஒரு காணியை வேண்டி அதை நடத்தவன் வந்து சொல்ல இல்லை. இது வந்து மக்கள்லாம் அதை வேண்டி நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய தேர்தலில் வேட்பாளர் அளிக்கக்கூடியவர் தான் திரு குணசீலன். அவர் தான் அந்த கருத்தை முன்வை. அது அவர் தனிப்பட்ட கருத்தாகத்தான் அதை பார்க்க முடியும். நாடு கடந்த அரசாங்கத்தின் கருத்தை இல்ல, ஒட்டுமொத்தமா நீங்க மறுதளி. நிச்சயமாக அது வந்து திட்டம். அது திட்டம். இப்போ மீண்டும் பதிவு செய்கிறேன். நான் 5 வருஷம் தொடர்ந்து வேலை செய்கிறேன். அவர் எத்தனை கண்டு இது வரைக்கும் எனக்கும் தெரியாது. யாரு? குணசீலன் அவர்களை தேர்தலில் நிற்கிறார். நிற்கிறார். அவர் வந்த கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறாருல்ல? இல்ல, நான் செய்த வெளிப்பாடை சொல்லவா? அதை வேண்டி மற்ற எம்பிகள் ஓரளவு ஏதோ செய்தார். யாராக இருக்கலாம். சரி, அழைப்புக்கு போகலாம். அடுத்த அழைப்புல யார்? வணக்கம். 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 யார் கதைக்கிறீங்க? என்ன கேள்வி? நான் தினேஷ் தான். அந்த முதல் கதைனா என்னன்னு சொல்லிச்சோன்னா, நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வந்து இந்த பிரதமர் வந்து நிரந்தர பிரதமரா உருத்திரகுமார் அல்லது பிரதமருக்கான தேர்தலும் வருமா? அது வந்து பிரித்தானியாவிலும் அமெரிக்காவிலும் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த தேர்தலில் பங்கு பெற்ற முடியுமா? ஆஸ்திரேலியாவில் உள்ள புலம்பெயர் அமைப்புகள், இனி அமைப்புகள்ல இந்த நாடு கடந்த அரசாங்கத்தை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்குதா? இதை கோத்தபாஜ மீது வழக்கு போடுறதுக்கு வந்து எனக்கு 10 ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்கிறார். 2009 நீங்க நிறைய கேள்விகளை கேட்டு அவர்களுக்கு பதில் சொல்வதும் கடினமா இருக்கு. நன்றி. பிரித்தானியா லிங்காட்ட வருவோம் இதுக்கான கேள்விக்கு. பிரித்தானியாவும் அமெரிக்காவும் மாத்திரம்தான் இந்த தேர்தலில் பங்கு பெறலாமா, மற்ற நாடுகளுமான்னு சொல்லி கேட்டிருக்கிறார். எப்படி? உண்மையை சொல்ல போனால் நான் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய அரசியல் யாப்பை ஒரு பொழுதும் படித்ததில்லை. நீங்கள் நாடு கடந்த அரசாங்கத்தின் அரசியல் யாப்பை படித்ததே இல்லை? இல்லை. ஆனால் தேர்தலில் போட்டி போட போகிறீங்களே, அதுதான் அடுத்த முக்கியமான முதல் காரியமாக நான் செய்ய இருக்கிறேன். அப்போ இப்படியான நாட்கள் தான் எல்லாம் நாடு கடந்த அரசாங்கத்தில் இருக்கு. ஆரம்பத்தில் யாப்பு எழுதுகிற நேரத்தில் நான் அந்த கூட்டங்கள் 1-2 பங்கு பெற்றியதுண்டு. அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து அந்த கூட்டங்களில் பங்கு பெற தனிப்பட்ட காரணத்தினால் தவறிவிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மட்டில், மற்ற அங்கத்தவர்களுடன் பேசிய மட்டில் ஒரு தெளிவின்மை இருக்கின்றது. என்னென்றால், இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முதல் இஞ்சி பேசின மாதிரி திரு உருத்திரகுமாரன் அவர்கள் தான் பிரதமராக தொடர்ந்து இருப்பாரா, இல்லாட்டில் ஜனநாயக முறைப்படி அளிக்கப்படுகிற வாக்கினால் தெரியப்படுகின்ற எம்பிமார் அவர்களுக்கு இருக்கிற ஓட்டை வச்சு, இப்போ வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் என்று சொல்ல போனால், இப்போ யுனைடெட் கிங்டம் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் எடுத்தால் மக்களுடைய வாக்கு ஃப்ரென்ச்சைஸ் வந்து அவருடைய லோக்கல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்குள்ளெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம்.
அவர்கள் போடுற ஓட்டின்படி தான் திரு உருத்திரகுமாரன் 3வது தவணையும் தொடர்ந்து பிரதமராக இருப்பாரா, இல்லாவிட்டால் அவருக்கு பதிலாக ஒரு வேறு ஒரு பிரதிநிதி தெரியப்படுவாரான்ற தெரிய வரும். இப்பொழுது ஒரு தெளிவின்மை இருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டும் என்ன தெளிவின்மைன்னு நான் அறிஞ்சு கொள்ளலாமா? என்ன தெளிவின்மைன்னா எனக்கு நிச்சயமாக தெரியாது. இப்போ இருக்கிற அரசியல் யாப்பில் 2010 பார்லிமெண்ட் ஆக்கள் தான் அதை தெரிவு செய்யணும்னு இருந்தது. 2010ஆம் ஆண்டு இன்னொரு வேட்பாளர் கூட போட்டி போட்டிருந்தார், ஜெயலலிதமூர்த்தி என்று நினைக்கிறேன், எனக்கு பேர் மாறுபாடு இருந்தால் சொல்லுவேன். அந்த நடந்தது அதே நடைமுறை தான் இதுவரைக்கும் இருக்கின்றது. அதிலே நாளைக்கு நீங்கள் கூட பிரதமராக போட்டி போடலாம். நீங்கள் வென்றால் நீங்கள் பிரதமர், தோத்தால் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பார். நன்றி ரூபன், இதை எனக்கு தெளிவுபடுத்தினதுக்கு மிக்க நன்றி. அப்படி பாராளுமன்ற ஜனநாயகம் தான் அந்த அரசியல் யாப்பில் இருக்குமாக இருந்தால் அது இருக்கிறது. அதனால மக்களுக்கு தெளிவுபடுத்த சுதந்திரம் ஐக்கிய ராஜ்யம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாத்திரம் அல்ல, புலம்பெயர்ந்து மக்கள் வாழுகின்ற தமிழ் மக்கள் வாழுகின்ற எல்லா பிரதேசத்திலும் இருக்கின்ற தமிழ் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு அவரை பிரதமரை தெரியக்கூடிய ஓட் கொடுக்கப்படும். இப்போ இந்த மாற்றம் ஒன்று கொண்டு வரணும் என்று சொல்லி அதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறேன் தானே, அதை நீங்கள் சரியான விஷயமா பார்க்குறீங்களா? அது ஜனநாயகம் தானே? அது நிச்சயமாக ஜனநாயகம், நிச்சயமாக ஜனநாயகம். தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொள்ள காத்திருக்கிறோம். செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு இடைவேளையை தொடர்ந்து உங்கள் கேள்விகளும் அதற்கு இந்த வேட்பாளர்கள் தரக்கூடிய பதில்களோடும் இணைந்து கொள்ள காத்திருக்கிறோம். தொடர்ந்து கேள்விகளோடு இணைந்து கொள்ளுங்கள். இடைவேளையை தொடர்ந்து செய்திகளுக்கு பால் தொடரும். கொள்கைகளினாலும் கருத்துக்களினாலும் மோதிக்கொள்ளக்கூடியவர்கள், ஆனால் இலக்குகளினால் ஒன்றுபட்டிருக்கக்கூடியவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய தேர்தல் இடம்பெற இருக்கிறது. ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி எப்படி வாக்களிப்பது, எங்கெங்கெல்லாம் வாக்குச்சாவடிகள் இருக்கிறது என்பதையெல்லாம் வருகின்ற நாட்களிலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகளினூடாகவும் அவர்களுடைய பிரதிநிதிகளோடாகவும் இன்றைய திறமைக்கு குகரோபன், அதே போல ராஜலிங்கம், லிங்கஜோதி மற்றும் ஜோகலிங்கம் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். உங்கள் கேள்விகளும் உங்கள் சார்பாக எங்கள் கேள்விகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க அழைப்பில் இருக்கக்கூடியவரை நாங்கள் நினைத்துக் கொள்வோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யாரிடம் கேள்வி? என் பேர் தினேஷ் இருக்கிறேன். நான் கேள்வி கேட்க வேண்டியது சட்டத்தரணி வந்திருக்கிறவர், வேட்பாளராக வந்திருக்கிறவர் லிங்கஜோதிட்ட கேளுங்க. லிங்கஜோதி சட்டத்தரணி தான் கேட்கணும். என்னன்னா, இவர் இப்ப நாடாளுமன்ற அரசாங்கத்துல வேட்பாளராக நிக்கிறதுக்கு போட்டிக்கிறதுக்கு நிக்கிறார். ஆனால் இவர் சொல்றார் நாடாளுமன்ற அரசாங்கத்துல பிரதமர் கூடி இதை தெரிவு செய்யலையும் தான் நாடாளுமன்ற அரசாங்கத்துல ஜாப்பையே படிக்கிறேன்னு சொல்றார். அவ்வாறு இருக்கும்போது இவர் எப்படி இப்படி ஒரு அரசாங்க ஒரு அமைப்புல ஒரு அரசாங்கத்துல வேட்பாளராக போட்டிடுறதுக்கு முன் வந்தவர். இந்த கேள்விதான் என்ன டைம் இருந்தது? இந்த கேள்விக்கு நன்றி. நல்ல ஒரு கேள்வி. நான் குறிப்பாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய யாப்பை படிக்காததற்காக நான் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்துக்கு ஒரு அங்கத்தவராக சேவை செய்ய முற்படுவது பிள்ளையண்டல்ல. நான் ஒரு வெரி கேண்டிட்லி ஆனஸ்ட்லி நான் சொன்னேன், நான் உண்மையில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய யாப்பை படிக்க இல்லை என்று. யாப்பு ஆரம்பத்தில் அந்த டிராஃப்ட் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ளே நடந்த மீட்டிங்கில், அதில் திருத்தம் செய்கிற மீட்டிங்கில் நான் 1-2 தடவை பங்கு பெற்றிருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து அதை பின்பற்றவில்லை. அதால் எனக்கு யாப்பு என்ன மாதிரி கடைசி நேரத்தில் ஃபைனலைஸ் பண்ணப்பட்டது, என்ன மாதிரி அடாப்ட் பண்ணப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்காக நான் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டில் பங்கு பெற்றக்கூடாதென்றோ, நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் என்ன கொள்கையின் அடிப்படையில் செயல்படுதென்றோ தெரியாதவன் அல்ல. நான் ஒரு அரசியலை பார்த்து கொண்டிருப்பேன். ஐ வாஸ் அ ஸ்பெக்டேட்டர். நான் இதுவரை காலமும் 40 வருஷத்துக்கு மேலேயாக தமிழ் அரசியலை நன்றாக பார்வையாளராக இருந்து மாத்திரம் அவதானித்து அதை ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் எடுத்திருக்கிற முடிவு என்னென்றால், என்னுடைய வயதில் இதுக்கு மேலும் நான் பார்வையாளராக இராமல்
ஒரு பங்காளியாக வர வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் நான் வந்திருக்கின்றேன். இப்போ எனக்கு வந்து எத்தனையோ நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனை நான் ஏற்கனவே என்னுடைய சட்ட ரீதியாக நான் படித்திருக்கிறேன். நான் டைசிஸ் கான்ஸ்டிடியூஷனல் லோ சித்தி அடைந்திருக்கின்றேன். எல்எல்பி லெவல்லையும் எல்எல்எம் லெவல்லையும். எனக்கு வந்து ஒரு யாப்பை படிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு? அதுக்கு நான் வருகிறேன். அதை நான் ஒரு யாப்பை படித்து அதை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற பொறிமுறைகள் சரியானதா பிழையானதா, செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குதா, ஜனநாயகத்துக்கு முரணாக அந்த கான்ஸ்டிடியூஷனை திருப்பக்கூடிய மாதிரி மேனிப்புலேட் பண்ணக்கூடிய மாதிரி வரைந்திருக்கிறார்களெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க இயலும். ஆனால் நான் இதை ஆழமாக பார்க்கவில்லை என்றால் எனக்கு அடிப்படையிலே சில அது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். நான் அதை பகிரங்கமாகவும் விருப்பமெண்டா நான் சொல்லுகிறேன். நானே அதை பார்க்க விரும்பவில்லை என்றால் நான் யோசித்தேன் சில வேளையில் இது ஒரு தனி மனிதர் சம்பந்தப்பட்ட ஒரு யாப்பாகத்தான் இருக்கும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. தனி மனிதர் சம்பந்தப்பட்ட யார் இதாக இருக்கலாம். அதைத்தான் நான் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன். தம்பி ரூபன் அவர்கள் அதை திருத்தி இருக்கிறார். எனக்கு இப்போ தான் தெரியும் உருத்திரகுமாரன் அவர்கள் மாத்திரம்தான் பிரதமராக தொடர்ந்து இருக்கலாம் என்று இல்லை. அதில் வழிமுறைகள் சொல்ல வாரது இந்த யாப்பு எழுதுனதே உருத்திரகுமார் அவர்கள் தான். என்னை பொறுத்த மட்டும் இந்த யாப்புக்காக இருந்திருக்கிறது அது கூட இல்லை. பல மக்களும் கூட அப்படி நினைக்கலாம், அது அல்லன்றது தான் இது. என்னை பொறுத்த மட்டும் நான் அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தோடு இருந்தபடியாகத்தான் நான் பல நேரத்தை செலவாக்கி இதை நான் படிக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த ஜாப்பு பற்றி பேசக்குள்ள எனக்கு முதல் கேட்ட கேள்வியோடு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜாப்பு திருத்தம் என்று வரைக்குள்ள ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ஷ ஜாப்பொண்டை திருத்தி எத்தனை முறை வேண்டுமானாலும் ஜனாதிபதியாக வரலாம் என்று வரைக்குள்ள இதே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான், எல்லா தமிழர்களும் சேர்ந்து தான் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரம் அங்கே வந்துட்டு சொன்னோம். அதே போன்ற ஒரு நம்பிக்கையினம் தான் இப்போ நடக்கிறது என்று பார்த்து நான் ஒரு இப்போ இந்த கேள்வியை கேட்டவருக்கு அவருடைய பேர் என்ன, தினேஷுக்காக நான் கொடுக்குற பதில் என்னென்னா, உலக நாடுகள் எடுத்து பார்த்தா முக்கியமாக ஐக்கிய அமெரிக்காவினுடைய கான்ஸ்டியூஷன், ஃப்ரான்ஸ் மாடல், யுனைடெட் கிங்டத்தில் வந்து ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இல்லை, இங்கே பார்லிமெண்ட்ரி கான்வென்ஷன்ஸ் தான் இருக்குது. இது மூண்டையும் எடுத்து பார்த்தா ஓரளவுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும், இப்போ சைனாவை பற்றியோ ரஷ்யாவை பற்றி நாங்கள் பேசலாது. அங்கே வந்து ஆட்டோக்ராட்டிக் ஸ்டேட்ஸ் இருக்குது. மற்ற ஜனநாயகத்தை அமுல்படுத்துகிற நாடுகள் முக்கியமாக ஐக்கிய அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், யுனைடெட் கிங்டத்தில் 3 விதமான கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இதுகளை படித்து பார்த்தா தெரியும் ஒரு அடிப்படையில் என்ன மாதிரி ஒரு யாப்பு தேவைப்படும் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்துக்கு. சரிப்பட்ட முறையில் ஒரு ஜனநாயக முறையில் இந்த அமைப்பு தொடர்ந்து செயல்பட வேண்டும், முன்னோறி செல்ல வேண்டும், அனைத்துல ஒரு ரீதியில் அங்கீகாரம் பெற வேண்டும். இந்த அங்கீகாரம் பெற்ற நாடு கடந்த தமிழீழம் ஒரு நாளைக்கு தமிழீழமாக மலர வேணும். இப்போ திஸ் இஸ் அ நேஷன் இன் வெயிட்டிங், இஸ் அ ஷடோ கவர்மெண்ட், ஒன் டே இட் ஹேஸ் டு மெட்டமோர்ஃபோஸ் அண்ட் பிகம் அ ஸ்டேட். அப்படிப்பட்ட முறையில் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய யாப்பை தயாரித்து கொள்ள வேணும். இப்போ எதிர்காலத்தில் ஒரு யாப்பு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஒரு பாராட்டு? என்னை பொறுத்த மட்டும் நான் இந்த யாப்பை படிக்கிறதுக்கு இருக்கிறேன். நான் வந்து ஒரு பாராளுமன்ற அங்கத்தவர்களாக வந்த பிறகு தான் நான் படிக்கிறதுக்காக அதுக்கேற்ற இன்சென்டிவ் எனக்கு இருக்கும். தயவு செய்து படித்து கொள்ளுங்க. என்னண்டா ஜாப்பை வச்சே பிறகு உங்களோட பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் அதை நான் கவலைப்படையில்லை. அளவுக்கு போகலாம். அதுக்காக தான் நேரடியாக பதில் சொல்கிறேன். ஜாப்புன்றது ஒரு சிறிய பிரச்சனை. எத்தனையோ விஷயங்கள் இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் இருக்கின்றன. அவைகளில் எனக்கு கருத்து மாற்றங்களிலே எனக்கு தெளிவு இருக்கின்றது, கருத்து தெளிவு இருக்கின்றது. நன்றி. அழைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த உறவு யார்? வணக்கம். ஹலோ, மனோஜ்குமார். மனோஜ்குமார், யாரிடம் உங்களுடைய கேள்வி? நாடு கடந்த பிரதிநிதிகள் முதல் வந்திருக்கார்கள் எல்லா டைம் தான். சரி, இவங்கள்ட்ட அடிப்படை கேள்வி ஒன்று தானே. இப்ப இவங்க நாடு கடந்த தமிழ்லம்ன்றா தமிழ்லத்துல இவங்களுக்கு பங்கிருக்கணும். சின்ன கேள்வி ஒன்று தான், தமிழ்ல எத்தனை மாவட்டம் இருக்குன்றதை மட்டும் இவங்க சொல்லட்டும். அதுக்கு பதில் அந்த பேரையும் சொல்லட்டும். 4 பேருமே சொல்லுங்க. சொக்கலிங்கம், யோகலிங்கம், மற்ற நன்றி. 4 பேருமே சொல்லுங்களேன். 9 மாவட்டங்கள் நான் சொல்கிறேன். 9. யாழ்ப்பாண மாவட்டம் இல்லை, எத்தனை எண்டு மட்டும் தான் கேட்டேன். இதுதான் பிரச்சனை ஐயா. நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவோம். இல்லை, நான் வந்து எண்ணுறேன். யாழ்ப்பாண மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், மன்னார் மாவட்டம், வவுனியா மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், திருவோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டம், புத்தளம் மாவட்டம். 9 மாவட்டங்கள். பதில் கிடைச்சிருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். அடுத்த அழைப்பு யார்? வணக்கம். வணக்கம்.
வணக்கம், அழைப்பில் யார் இருக்கிறது? ஹலோ, வணக்கம். கேக்குதா? கேக்குது. யார் கதைக்கிறீங்க? ஓகே, குமரன் காய்க்கிறேன். குமரன், சொல்லுங்க குமரன், என்ன கேள்வி, யாரிடம்? ஓகே, நாடகம் தமிழ்ல அவங்ககிட்ட கேட்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, இவர்கள் வந்து ஜனநாயக முறையில செய்யறார்கள், சரியா? எங்களுக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, BTF TCC ரெண்டும் வந்து குடும்ப அரசியலை செய்து கொண்டு இருக்குது. அப்ப வந்து நாங்க என்ன கேட்கிறோம்னு சொல்லி சொன்னா, மக்கள் மூலம் ஒரு பிரச்சாரத்தோட செய்து என்னன்னு சொல்லி சொன்னா, அதுக்கான ஒரு வாக்கெடுப்பு எடுத்து, எதுக்கான வாக்கெடுப்பு? அத மக்கள் மயமாக்குறதுக்கு. இல்ல எதுக்கான உங்களோட கேள்வி வந்து கொஞ்சம் மயக்கமா இருக்கு, கொஞ்சம் தெளிவா கேளுங்க. என்ன கேட்க வாரீங்க, கொஞ்சம் தெளிவா கேளுங்க. BTF TCC ரெண்டு அமைப்பும் வந்து குடும்ப அரசியலை செய்து கொண்டு இருக்குது. ஆனால் நாடு கடந்த அரசாங்க அமைப்பு வந்து ஜனநாயக அமைப்புன்னு சொல்லினோம். சரி, இவர்கள் என்ன செய்யணும் சொல்லிட்டுன்னா, மக்கள் மூலம் ஒரு வாக்கெடுப்பு எடுத்து அந்த சொத்துக்கள் தமிழீழ விடுதலை புலிகள் சொத்துக்களை வந்து ஈழ மக்கள் மயமாக்கப்படுத்தணுமா? உங்களோட கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் நீங்க குறிப்பிட்ட அந்த இரண்டு அமைப்புகளும் குடும்ப அரசியல் செய்து சொல்றீங்க. அதை உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா நாங்க பதிவு செய்து கொள்கிறோம். ஏனென்றால் நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்களா? இல்ல, எந்த அமைப்பாக இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து பயணிக்க வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம். அதே மாதிரி ஒரு சின்ன திருத்தம் உண்டு. நான் கவிதைக்கல, நன்றி தயாரிப்பாளர், புத்தளம் மாவட்டம் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. தமிழீழத்தில் புத்தளம் தமிழகத்துக்குள்ள வராது. நிச்சயமாக வரும். நீங்கள் தேவை செய்து நம்ம எப்போ பாருங்க. சரி, தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொள்ள போகிறோம். அதுக்கு முதல்ல சொக்கலிங்கம் ஜோகலிங்கம் இல்லை, அவர்கிட்ட வாரதுக்கு முதல்ல இன்னொரு முக்கியமான விடயம். ஒரு துண்டு பிரசுரம் ஒன்று தேர்தலுக்காக வந்திருக்கிறது. தேர்தலுக்காக வருகின்ற வேளையில் குகரூபன் கணேசலிங்கம் இன்னொரு வேட்பாளரோடு சேர்ந்து இந்த துண்டு பிரசுரத்தை அச்சடிச்சிருக்கிறீங்க. ஒருவேளை சொல்லக்கூடிய பணப்பற்றாக்குறை இதுக்கான காரணமா இருக்குமா? அப்படி இல்லை சேர்ந்து வேலை செய்ய போறீங்க. ஆனா அதுல சேர்ந்து வேலை செய்ய ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை போட்டிருக்கிறீங்க. அது உண்மையில மகிழ்ச்சியா இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே எண்ணத்துல இருக்கிறது. தாயக உறவுகளின் தற்போதைய தேவை அறிந்து தமிழீழம் நோக்கிய பாதையில் என்ன தேவை தாயக உறவுகளுக்கு? அது வந்து நீங்கள் இங்கே என்ன இப்போ பல விமர்சனங்கள் எப்படி இருக்குன்னு நான் கேட்குறேன்டா, தேர்தல் ஏன் வைக்கிறீங்கன்ற கேள்வியே வருது. ஏன் என்று கேட்டால் ஊரில் உள்ள மக்களுக்கு உதவி செய்யலை. அதுக்கு அதுதான் இந்த கேள்வியின் தொடக்கமாயம் இருந்துச்சு. முல்லைத்தீவு முருகண்டியில் கூட மக்கள் ஜாசம் செய்து கொண்டிருப்போது உங்களுக்கு என்னது தேர்தல் அல்லதுன்ற மாதிரி. இப்போ மக்களோட அங்கத்திய தேவையை நாங்கள் நிறைவேற்றினாதான், அது சில தேவைகளை நிறைவேற்றினாதான் இங்கே கூட அரசியல் செய்ய முடியும்ன்ற நிலைமையிலான இப்போ புலம்பெயர் மக்களுக்கு உங்களுடைய பார்வை ஒன்றுமே இல்லையே. புலம்பெயர் மக்கள் தொடர்பாக உங்களுடைய பார்வை ஒன்றுமே இல்லையா? அப்படி இல்லைன்னு யார் சொன்னது? உங்களோட துண்டு பிரசுரத்தில் நாங்கள் எல்லா கொள்கையும் அடிக்கவில்லை. ஏன்னா ஒரு கடைசி நேர இதில் அடிக்கப்பட்டதால எல்லா பாயிண்ட்ஸ் போகும். ஒரு துண்டு பிரசுரமே கடைசி நேரத்தில் அடிக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் நம்பி மக்கள் எதுக்கு வாக்களிக்கும்? அது வந்து செய்தி தருவதென்றவர் செய்தி தர முடியல அந்த நேரத்தில். இது காரணம். ஒரு நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக வர போறீங்க, இதெல்லாம் ஒரு காரணமா சொல்ல முடியும். இப்படி எத்தனை பிரச்சனை வரும்? அப்ப இது ஒரு காரணமா சொல்லிட்டு இந்த கொள்கையை போடலன்னு சொன்னா கொள்கை கட்ட நம்பணும். இப்ப எல்லா கொள்கையும் வந்து நாங்கள் போட முடியாது. இப்ப நடைமுறை மக்களுக்கு சொல்லத்தானே வேணும். நீங்க வாக்கு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு ஊடகங்கள் இருக்குது, நீங்கள் இருக்கிறீர்கள், நாங்கள் அது மூலம் வெளிப்படுத்துகிறோம். கேள்விகள் கேட்கும்போது பதிலளிக்கிறோம். தமிழகம் என்ற கொள்கையில் இருக்கு, அதுக்கு எப்படி செயற்படுகிறோம் அல்லது மக்களுக்கான தேவை என்பது நாங்கள் ஊடகங்களுடைய பிரதியா நீங்க போனா பிறகு உங்களுக்கு வர வேண்டிய ஒரு லெட்டர் டைப் பண்ண வேண்டிய ஒருத்தர் வரையில்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த லெட்டரை எடுக்க முடியாது அல்லது அது தொடர்பான மகஜர் அனுப்ப முடியாதுன்னு காரணம் சொல்லுவீங்க. இல்லை, இது வந்து கடைசி நேரம் புது தேர்தல் அரசியல் புதுக்களங்கள் அந்த காலத்தில் அது வந்து நாங்கள் முதல் போஸ்ட் அடிக்கிறதே இல்லை என்று அப்படி என்றால் இருந்தது. ஏன்னா இதை சும்மா அடிக்கிறோம் என்ற பேருக்கு இல்லை, அது விநியோகிக்கிறதுக்கான தேவை இருக்கல எங்களுக்கு. ஸோ கடைசி நேரத்தில் எங்களுக்கு லண்டன் தமிழ் மார்க்கெட் வந்து இருந்தபடியெல்லாம் அந்த நேரம் அடிக்க வேண்டி வந்தது. மற்றபடி இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு உண்டு. இது பகிரங்கமாக பல இடங்களில் வந்து பேசப்படுற குற்றச்சாட்டு. 4 பேர் தாண்டி முதல் இந்த 2 பேருக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஏற்கனவே அதனுடைய அமைச்சர்களாக அல்லது அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் யோகலிங்கம், அதே போல ராஜலிங்கம், உங்கள் 2 பேருக்கும் இடையிலான கேள்வியாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். பொதுவாக லிங்கா, நீங்களும் சொல்லலாம் இதற்கான பதில். என்ன உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அங்கே வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் அதுக்கான ஒரு முடிச்சை தொடக்கி விட்டீங்க. எப்படின்னா, தாயகத்தில் இருந்துட்டு வந்தவர்கள் இங்கே வந்தால் பிறகு அங்கே போராட்டங்களில் பங்கு பெற்றிருப்பினும் இல்லை பாதிக்கப்பட்டிருப்பினும் என்ற ஒரு சாரார சொன்னீங்க. எதுவுமே இல்லாமல் இங்கே வந்து செயற்பாட்டில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டும், இங்கே ஏராளமான தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் பங்கு பற்றிய முக்கியமான பலர் இங்கே வந்து இருக்கிறார்கள்.
இங்கே இந்த இதே போன்ற புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறார்கள், பிரித்தானியாவிலே இருக்கிறார்கள். அவர்களில் பலர் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது, ஒரு நாடு கடந்த அரசாங்கத்தின் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வெல்லாம் நடக்கிற நேரத்தில் இந்த அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், பிரதி அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கொடியேற்ற வரினம், மார்ச் பாஸ்டுக்கு முன்னால் நடந்து வரினம். அந்த தளபதிகளாக இருந்தவர்களும் களத்தில் நின்று போராடினவர்களும் இவர்களுடைய பக்கத்தில் நின்று சல்யூட் அடிக்கிறதும் இவர்களுக்கு பக்கத்தில் பாதுகாப்புக்காக நடந்து வருவதையும் பார்ப்பதாக மக்கள்கிட்ட இருந்த ஒரு குறைபாடு உண்டு இருக்கிறது. இந்த குறைபாட்டை சொக்கலிங்கம் ஜோகலிங்கம் ஏற்றுக்கொள்கிறீங்களா? நீங்கள் ஒரு பிரதி அமைச்சராக இருக்கக்கூடியவர். நிச்சயமாக இல்லை, நான் அடித்து சொல்வேன். அப்படியான காட்சிகளை குகுரபன் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? அப்படியான காட்சிகள் தெரிந்த வரைக்கும் நான் இப்படி அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகிற மாதிரி பார்த்த மாதிரி இவைகளுக்கு சல்யூட் அடித்த மாதிரி நான் பார்க்கல. அதாவது எப்படி பார்த்ததுன்னா கொடி வணக்கங்கள் அதுகள் செய்யப்பட்டது, அதுகளுக்கு முக்கியப்படுத்தப்பட்டது. போராளிகள் அல்லது முன்னாள் அந்த தளபதிகளாக இருந்தவையோ கொடியேற்றலுக்கோ அல்லது கொடி வணக்கத்துக்கோ முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற இப்படி ஏதாவது தகவல்கள் கேள்விப்பட்ட தெரிஞ்ச மட்டும் இல்லை. ராஜலிங்கம் அப்படி ஒன்று நடக்கவில்லை. எங்களுடைய தமிழ் கொடி இருக்கல்ல, அதுக்கு மதிப்பு தெரிவிக்கிறது. மற்றது பிரித்தானிய கொடிக்கு மதிப்பு தெரிவிக்கிறது. எங்களுடைய தமிழில் தவறான தகவல்கள் தலைவர்களுக்கு மதிப்பு தெரிவிக்கிறது. வீர வணக்கங்கள், அதாவது போரில் பாதிக்கப்பட்டவர்கள், போராளர்கள், இழந்தவர்கள், அவர்களுக்கு மதிப்பு தெரிவிக்கிறது. தவறான ஒரு விஷயம். நான் குறிப்பிட விரும்புகின்றேன். போன முறைக்கு முதல் முறை 17ஆம் ஆண்டு தேசிய கொடி ஏற்றுவதற்கு நான் பலரிடம், அதுவும் போராளியாய் இருந்தவர் ஒருவர் வந்து ஏற்ற வேண்டும் என்று பலரிடமே கேட்டிருந்தேன். முன்னுக்கு வருவதற்கு ஒருத்தருக்கும் விருப்பம் இருக்கவில்லை. பலருக்கு இதை நான் அடித்து சொல்லுவேன். கடைசியாக கஷ்டப்பட்டு நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கணும். பார்த்து என்னிடம் நேரே வந்து அதில் எனக்கு மாற்றத்தில்லை. நான் நேரே சொல்லுவேன், நிச்சயம் வாருங்கள். அனைவரும் முன்னாள் போராளிகள் என்று ஒருவரும் இல்லை. நான் அடித்து சொல்வேன், அனைவருமே போராளிகள். அண்ணாவின் வழியில் வந்த, அண்ணாவின் வழியில் செயற்பட்டவர்கள் அனைவரும் தொடர்ச்சியாக தமிழம் எடுக்கும் வரையும் போராட வேண்டியவர்கள். அந்த போராளிகளுக்கு நாடு கடந்த அரசாங்கம் சரியான மதிப்பும் அவர்களுக்கு நிச்சயமாக மதிப்பு கொடுக்கின்றது. அது மாற்று கருத்துக்கிடமில்லை. என்னை சந்தித்தால் நிச்சயம் அவர்கள் அனைவருக்கும் மதிப்பு கொடுக்கும், மதிப்பு கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றது. அவர்கள் அனைவரும் வர வேண்டும், எம்முடன் இணைந்து வேலை செய்ய வேண்டும். எனக்கு நல்ல விருப்பம். இந்த முறை உலகத்தமிழ் விளையாட்டு மையத்திலிருந்து சிலர் வந்து இதில் போட்டியிடுவது, அதில் இயக்கத்தில் இருந்தவர்களும் இருக்கின்றார்கள் என்றும் அறிந்துள்ளேன். அவர்களும் வர வேண்டும் என்பதும் எனக்கு ஆழ்ந்த. அந்த போராளிகள் இந்த முறை தேர்தலில் நிற்கணுமா? சிலர் நிற்பதாகவும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் வர வேண்டும், அவர்கள் கட்டி அமைக்க வேண்டும். நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் வந்தால் நீங்கள் போயிடுவீங்களா? வெல்லுபவர்களை விட்டுக்கொள்ள. ஏன்னா இப்போ எங்களோட ஃபேஸ்புக்கில் வந்து நேரில் போய் கொண்டிருக்கு. அதில் ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொல்லி சொன்னால், ஜெகன் ஆறுமுகம் என்கின்ற ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், முந்தி இருந்தாக்கள் எல்லாருமே நீங்கள் போயிடுங்க, புதியவர்கள் வந்து இதை பார்த்து கொள்ளட்டும் என்ற ஒரு கருத்தொண்டை முன்வைத்திருக்கிறார். அப்படி ஒரு இடம் கொடுக்கறதுக்கு நீங்கள் மனம் வந்து ரெண்டு பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களுடைய பிறந்தைகளாக, அப்படி ஒரு வாய்ப்பு ஒன்றை கொடுத்து பார்ப்பீங்களா? அவர்கள் வேண்டு வந்தால் நாங்கள் கொடுப்போம். வேண்டு வந்தால் மற்றவர்கள் யார் அதை பொறுப்பேற்கணுமோ அவன் நாடு நடந்த அரசாங்கத்தை நடத்த வேண்டியதை அழைப்புக்கு போகலாம். நாங்கள் அடுத்ததாக அழைப்பில் யார்? வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இது? நான் பிரான்ஸ்லேருந்து நிரு கதைக்கிறேன். நிரு, என்ன கேள்வி கூட? இவங்களுக்கு முதல் 3 கேள்வி வந்து இவங்க கேட்கணும். அதுக்கு முதல் வந்து இவர் இதுல இப்ப கொஞ்சம் முதல் சொன்னவர் வந்து தமிழீழத்தின் கொடி என்று. தமிழீழத்தின் கொடி என்ற சொல்ற நீங்க தமிழீழத்தின் ஒரு தேசிய கொடி என்றதை நீங்க உங்களோட வாயில சொல்லலாம். அது உச்சரிக்கிறதுக்கு உங்களுக்கு வாயில கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சரி, உங்களோட கேள்வியை கேளுங்க. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற தருணம் நெருங்குறோம். கேள்வியை கேளுங்க. 3 கேள்வி வந்து அவர் சொன்னவர் வந்து அதுக்கு முதல் சொன்னவர் 1 மில்லியன் பேர் வந்து இந்த புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கணும்னு சொல்லி, அந்த 1 மில்லியன் பேர்ல வந்து நீங்க எத்தனை 1000 தமிழ் மக்களை ஒருங்கிணைச்சிருக்கிறீங்களா இவ்வளவு 10 வருஷத்துக்குள்ள? கடந்த 10 வருஷத்துக்குள்ள எத்தனை 1000 பேரை நீங்க ஒருங்கிணைச்சிருக்கீங்க? சரி, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி வந்து நீங்க இப்படி உங்களை நீங்களே ஒரு பிரதிநிதி என்று எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திட்டு, ஒரு தமிழீழத்துல எவ்வளவோ கட்டுப்பாடு இருந்தது, குடி வெறி என்று சொல்லி சோசியல் மீடியால பொம்பளைகளோட நின்று படங்கள் அந்த இதுகள் பாக்குறோம். சோசியல் மீடியால எவ்வளவோ வருது.
சரி, அதுக்காக கேள்வியை கொஞ்சம் சுருக்கிக் கொள்ளுங்க ஐயா. நாங்க மிக குறுகிய நேரம் இருக்கு, கேள்வியை சுருக்குங்க. இப்படி ஒரு பதவியை வேண்டிக் கொண்டுதான் இப்படி ஒரு விதமான வேலைகளை நீங்க செய்யணுமான்றதுக்கு ஒரு கேள்வி. நன்றி. அந்த 2 கேள்வியும் போதுமையா, ஏனென்றால் நாங்கள் இவர்களுக்கான சில சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. நன்றி. எத்தனை ஆயிரம் தமிழ் மக்கள் இதுவரைக்கும் சேர்க்க முடிந்தது ராஜலிங்கம், நீங்க சொல்லுங்க. அதான் ஆயிரக்கணக்காக சேர்க்கப்படவும் இல்லைன்னு அவர் கூறுகிறார். என்னை பொறுத்த மட்டும் பல மக்கள் எங்களது நாடு கடந்த அரசியலில் ஈடுபாடாக இருக்கிறார்கள். என்ன நாங்கள் மக்களிடம் போகணும் என்றால் கொஞ்சம் காலம் எடுக்கும். சரி, ஆனபடியாக தான் நான் என்னுடைய தேர்தல் பிரஞ்சாமனத்தில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அது 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 நேர் வழியாக நடக்க வேணும். கனவை நோக்கி நடப்போம் என்று போட்டிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் மக்கள் சார்பான கேள்விகளை நாங்கள் கேட்டிருந்தோம், மக்களும் கேள்விகளை கேட்டிருந்தார்கள். உங்களுக்கான ஒரு தருணத்தை தாங்க தாரம் 30 வினாடிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொருவரும். இந்த முறை தேர்தலில் வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் சொக்கலிங்கம், ஜோகலிங்கம், உங்களுடைய இலக்கம், எப்படி வாக்களிக்க வேண்டும், அதற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், 30 வினாடிகளுக்குள் முடித்துக் கொள்ளுங்கள். ஆமாம், குயிக்காக கணக்கு காட்டுவதில் ஒன்றை சொல்லிவிட்டு இதை மட்டும் சொல்லுங்க, ஏன்னா நேரம் காணாது ஜோகலிங்கம். கணக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசுவோம். விளையாட்டு போட்டியில் அனைத்து கணக்குகளும் காட்டப்பட்ட இதை நிச்சயமாக பதிவு செய்து கொண்டு, எனது பேர் சொக்கலிங்கம் ஜோகலிங்கம். இங்கிலாந்தில் இருக்கும் அனைவரும் இந்த வாக்குச்சாவடிகளில் வாக்கை பதிவு செய்யலாம். எனது வாக்கு நம்பர் 302. நிச்சயம் தமிழீழம் எடுக்க வேண்டும். அதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை பலப்படுத்த வேண்டும். அது உங்கள் கைகளில் இருக்கின்றது. நீங்கள் வந்து வாக்கு போடுவதன் மூலம் அதை நீங்கள் உறுதி செய்து கொண்டு உங்களுடைய நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வீர்கள். நன்றி ஜோகி. நிச்சயமாக லிங்க ஜோதி, நீங்க சொல்லுங்க. நன்றி. என்னுடைய வேட்பாளர் இலக்கம் 307. எனக்கு வாக்களிப்பதன் மூலம் தமிழீழ தேசிய போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு அளிக்கும் வாக்காக இருக்கும். திரு ராஜலிங்கம், எனது இலக்கம் 320. நான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுடன் வேலை செய்பவன். எதிர்காலத்திலும் நான் தெரிவு செய்யப்பட்டால் மிக நுண்ணியமாகவும் மிக நேர்மையாகவும் என்னுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுடன் தேசிய தலைவரின் விதிப்படி நடப்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். தாயை நோக்கிய பாதையில் நாங்கள் தொடர்ந்து செயற்படுவோம். அதோட நண்பர்கள் கூட அதே பயணிப்பில் இருக்கிறார். ஸோ நீங்கள் 3 வாக்களிக்கலாம். அதில் 2 வாக்குகள் எங்களுக்கு மட்டுமாக இருக்க வேண்டும். 102 எனது நம்பர், ஒருவன் கணேசலிங்கம். மற்றது 303 மாதிரிதான் அவருக்கும் வாக்களித்து வெள்ள வைப்பீர்கள் நம்புகிறோம். பல பிரதிகள் உங்களை நோக்கி வரப்போகிறார்கள். யார் சரியானவர்களோ அவர்களை வாக்களியுங்கள். அதே போல கேள்விகளை தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் நினைக்கின்ற கேள்விகளுக்கான விடைகள் உங்களுக்கு கிடைக்கின்ற வரைக்கும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். காரணம், இவர்கள் உங்களுடைய பிரதிநிதிகள். இவர்கள் தான் நாளை உங்கள் கனவுகளை நனவுகளாக்குவதற்கு உழைக்கக்கூடியவர்கள். எனவே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு உங்கள் நால்வருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த வாரங்களிலும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளினூடாக உங்களை செய்திகளுக்கு பாலில் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறோம். IBC தமிழ் தயாரிப்பு குழு.